கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மாதாந்திர கூடுகை இந்த நாளில் அன்பிநகரம் சேகரம் அன்பிநகரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் நடைபெறுவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மாதாந்திர கூடுகையை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். நம்முடைய சபையை சார்ந்த வாலிப ஆண்கள், நீங்கள் சீக்கிரமாக ஆலயத்திலே வந்து இந்த கூடுகையிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த கூடுகையை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, எங்கள் கிருபையாக தந்திருக்கிற மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 ஆண்டு 2வது மாதத்தின் கடைசி நாளிலே இந்த இரவு பொழுதிலே உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். யாப்போக்கு ஆற்றங்கரையிலே இரவு முதல் அதிகாலை வரையிலும் உம்முடைய பாதபடியில் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவிடேன் என்று சொல்லி உம்முடைய பாதபடியில் காத்திருந்து போராடி ஜெபித்த பொழுது யாக்கோபை ஆசீர்வதித்தீர். எங்களுடைய பகுதியிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா இளைஞர்களுக்காக, வாலிபர்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாலிபர்கள் உலகத்தில் இருக்கிற பொல்லாங்கானை ஜெயிப்பதற்கு கர்த்தர் எங்களுடைய திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் என்கிற ஊழியத்திற்காக, அதனுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பெரிதான கிருபையினால் இந்த மாதத்தில் இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் கூடுகை இந்த அன்பிநகரம் ஆலயத்தில் கர்த்தர் நடைபெறுவதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதை முன்னே நடத்துகிற எல்லா பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரே, செய்தி கொடுக்க இருக்கின்ற அருமையான சார் அவர்களுக்காக, ஆண்டவரே, எல்லா நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூடுகை ஆரம்பம் முதல் முடிகிற வரையிலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கொடுப்பதாக. ஆண்டவரே, எங்களுடைய பகுதியில் கற்றுக் கொடுத்துக்கிற வாலிப ஆண்களுக்காக ஸ்தோத்திரம். வாலிபர்கள் தங்கள் பிராயத்திலே தங்கள் வாழ்க்கை உமக்கென்று அர்ப்பணிக்க, ஆண்டவரே, உமக்குள் ஸ்திரப்படுத்தி தங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கிக் கொள்ள தேவன் கிருபைகளை தாரும். ஆண்டவரே, இந்த கொடுத்திருக்கிற இந்த நாட்களை ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ள தேவன் கிருபை தந்த ஆசீர்வதியும். இந்த கூடுகையிலே பங்கு பெற்றது நல்லது என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து செல்ல தேவன் கிருபை தந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் கூடுகை எங்களுடைய அன்பிநகரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் வைத்து நடைபெறுவதில் நாங்கள் சபையின் பிள்ளைகளாகி நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே அன்பிநகரம் சேகரத்தின் சார்பாக ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் பொறுப்பாளர்கள், அதோட உறுப்பினர்கள் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சேகரத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அன்பிநகரம் திருச்சபையின் வாலிப ஆண்களும் நீங்கள் இந்த கூடுகையிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் இந்த கூடுகையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அடுத்த நிகழ்வாக பாடல் வேலையை ஜோஷுவா அண்ட் டீம்ஸ் நமக்கு நடத்தி தருவாங்க. அல்லேலூயா. எல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இது எல்லா மீட்டிங்லயும் ஒரு வேலையாகி போயிடுச்சு. அல்லேலூயா சொல்ல வைக்கிறது ஒரு வேலையாகி போயிடுச்சு. எல்லாரும் சத்தமா சொல்றோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அருமையா இந்த மந்த்லி பிரேயர்ல, இந்த வருஷத்தோட 2ஆம் மந்த்லி பிரேயர்ல நம்ம எல்லாருமே கூடிய ஒரு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கோம். அதுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். அருமையா அந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஐயா அவர்களுக்கும் நன்றி செஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இதுல பங்கு பெறுகிற ஒவ்வொரு வாலிபருக்காக நன்றி செஞ்சோம். எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம். எல்லாம் இதுக்கு யோசனமா இருக்கும். பயன்படுத்திக் இங்க இருக்கிற வசனங்கள், கேட்கப்படுகிற வார்த்தைகள், பாடுற பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு விதத்துல பிரயோஜனமா இருக்கும். இப்போ உங்க கையில ஒரு ஷீட் கொடுப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் பாடல் ஆனந்த துதியோடி கேட்கும் பாடல் சட்டம்.
நம்ம எல்லாருமே பாடும்போது பார்த்துட்டே இருந்தோம். எல்லாரும் எங்க முகத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடலாம் தெரியாத பாடலாம் தெரியாத பாடலாம். அதனாலதான் தெரியாத பாடலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக நம்மளும் இருக்கிறோம். பாட்டு புஸ்தகம் கொடுத்துருக்கோம். தெரிஞ்ச பாடலாம் இருந்துச்சு என்ன பண்ணணும்? நீங்க கையை தட்டி பாடலை பாடணும். சரியா? பாடலை வாசிக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? எல்லாருடைய வாய் நான் பார்ப்பேன். நீங்க அடுத்த பாடல் அழகான எளிமையான பாடல் மாரிதாயம்மா நேசரை மாறாதவர் அன்பென்மால் மேல் பாடலை பாடும்பொழுது எல்லாருடைய வாயும் அசையணும். எல்லாருடைய கையில பண்ணணும். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்தீங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா பைபிள் கீழே அந்த பாட்டு புத்தகத்தை வச்சிருங்க. சூப்பர் குட். அந்த பையன் அழகா பண்றான். கீழே வச்சுட்டு அழகான 2 கைகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த 2 கைகளை வச்சு என்ன பண்ணணும்? நீங்க கையை தட்ட அந்த அண்ணன் சவுண்ட் என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ் பண்ணணும். நான் மியூசிக் போடவா அந்த தம்பிகள் பாடுற அந்த கை தட்டுற அந்த கைத்தாளமே போதுமான அளவுக்கு கன்ஃபியூஸ் அளவுக்கு பாடலாமா? சூப்பர் குட். பாடல் 2வது பாடல் மாரிதாயம்மா நேசரை பாவியாக இருக்கையிலே அன்பால் பாதையுனை தேடி வந்தார் என்று சொல்லி ஈசர் என்று என்னை தள்ளாமல் நேசனாக என்னை மாற்றினார் சொல்லி உணர்ந்து பாடுவோம்.
இப்பதான் அழகா இருந்துச்சு. எங்களை கையெல்லாம் தட்டும் போது பாடல் பாடும்போது ரொம்ப அழகா இருந்தது. இதே நீங்க என்ன செஞ்சணும், தொடர்ந்து பண்ணணும். அடுத்ததாக சொல்லணும்னு ஆசைப்படுவேன், கையை எங்க தட்டணும்? சூப்பர், குட். நல்லா மேல, முடிஞ்ச அளவுக்கு மேல. இல்லைண்ணா கொஞ்ச நேரம் டயர்டா இருக்கு, கையெல்லாம் வலிக்கு, என்ன பண்ணணும்? நெஞ்சுதான் முடிஞ்ச அளவுக்கு இங்கதான், இந்த கீழே இந்த தரைக்கு பைபிளுக்கெல்லாம் தட்ட சொல்லல. நல்லா முகத்துக்கு நேராக முடிஞ்சா கையை மேல செஞ்சு கூட நினைச்சலாம், கைகளை தட்டலாம். அடுத்ததாக ஒரு பாட புத்தகத்திலே பின்னாடி, இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டை பாவ தீங்கும் அதனால் நிவர்த்தியாகும் நான் நம்புவேன். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், சிலுவையுடைய பாவங்களுக்காக என் தேவன் மரித்து எல்லா பாவத்தினுடைய அகோரத்தை நீக்கினார் என்று சொல்லி உணர்ந்து பாடலை பாடுவோமா? பாவையான கல்லனும் ஊற்றில் மூழ்கினான், மன்னிப்பும் மோட்சானந்தம் அடைந்து அவன் பூரித்தான் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பிரயாணப்பட்டு நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கு நான் நம்புவேன் என்று சொல்லி விசுவாசமான வாழ்க்கை செய்வோம். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று, இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் நாமத்தை போற்றுவேன். இந்த ஒரு சரணமும், எந்த சிருஷ்டிகரை உண்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களில் இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவியமே என்னோடு கூட வாழ்க்கை சொல்லி உணர்ந்து பரவலை எழுந்து நின்று இந்த பாடல் புத்தகத்தை கீழே வச்சுக்கலாம். எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல் தான், பாடல் சுத்தி வச்சுக்கோங்க, எல்லாரும் எழுதிக்கோங்க. சூப்பர் குட்.
விட பின்னாடி இருக்கிறவங்க வாய்ப்பு இருந்தா முன்னாடி வந்துடலாம். முன்னாடி இடம்லாம் இருக்கு, முன்னாடி இருக்கிறவங்க முன்னாடி தான் நல்லா இருக்கும். நீங்க சொன்ன கேட்டீங்க நம்பிக்கையோட சொல்றேன். கொஞ்சம் முன்னாடி வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ல வந்துருங்க. சரி, குட். புஸ்தகங்களை கீழே வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், பாடல் புஸ்தகங்களை கீழே வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் ஒரு தெரிந்ததான ஒரு சரணத்தை மட்டும் நம்ம பாட போறோம். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா சொல்லி நான் உணர்ந்து நாம் பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்ததான எளிமையான புரிந்து கொள்ள ஒரு பாடல் தான். நீங்கள் பாடல் பாடும் பொழுது உன்னதமான தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், கண்களை மூடணும். ஆராதனை டைம்ல நிறைய பார்த்திருக்கேன், அப்பெல்லாம் கண்ணை திறந்துட்டே இருப்பான், அது வரைக்கும் தூங்கிடுவான். இந்த ஆராதனை டைமோட கண்ணை பார்த்து திறந்துட்டே இருப்பான். அந்த பழக்கத்தை நீங்க விட்டுறணும். இன்னைக்கு நீங்க கண்களை மூடி ஆறாத நேரத்திலே முழு மனதாய் எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடா என்னை கொல்லும் என்று சொல்லி பாடுவோம். இந்த சரணத்தை நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகன் அழகான ஒரு சரணம் இருக்கும். அதாவது ஒரு விருந்தாளி நம்ம வீட்டிற்கு வந்தாங்கன்னா தங்கிக்கோங்கன்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஆமா இல்லையா? தங்கிக்கோங்கன்னு சொல்லுவோம். 2 நாள் இருந்ததுக்கு அப்புறம் 3 நாளா என்ன பண்ணிடுவோம், எப்போ ஊருக்கு போறீங்கன்னு கேட்போம். ஆனா அது அடுத்த சரணம் அழகா இருக்கும். உந்தன் வீடாய் கொள்ளும், புரியலையோ? நாம் வசிக்கின்ற இல்லத்தை உந்தன் வீடாய் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி யாராவது சொல்லுவோமா? சாதாரண இருக்கிற பெண்ணே நான் பக்கத்தை கொடுக்க மாட்டோம். இதுல போயிட்டு எங்கனே நான் வீடை கொடுப்பேன், எங்கனே என் பைக்கை கொடுப்பேன். தம்பி எந்தனுடைய உள்ளத்தை உந்தன் வீடா எடுத்துக்கொள்ளும் தங்கும் நீரை உரிமை என்று சொல்லி நாம் உணர்ந்து பாடுவோம். உற்சாகமாய் அர்ப்பணிப்போடு நாம் பாடுவோம். உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, நாயகா,
யாரையும் சுற்றி பார்க்காதே. இந்த நீடாய் கொள்ளும் என்று சொல்லி அநேகர் கேட்டிருக்கிறாங்க. ஆமாப்பா, இந்த உள்ளத்திலே தங்குகின்ற ஆண்டவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கின்ற ஆண்டவர், என்னையும் என்னுடைய உள்ளத்திலையும் தங்கி எந்த நீடாய் கொள்ளுகின்ற ஆண்டவர், என் இருதயத்திலே நீ தங்குகின்ற ஆண்டவர், தங்குவதற்காக அநேகர் ஒப்பு கொடுத்திருக்காரப்பா. உன்னதமான ஆராதனையும் கருத்திற்களாக ஒப்பு கொடுக்கிறேன். துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம ஒரு டெஸ்டிமனியை பற்றி கேட்க போகிறோம். யாரோட டெஸ்டிமனினா,
எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரான பிரவீன் அண்ணா. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெயிலராக சேலத்தில் சென்ட்ரல் ஜெயிலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களோட டெஸ்டிமோனியை இப்போ உங்களுக்காக ஷேர் பண்ணுவாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபைக்கு மிகப்பெரிய இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கு உண்மையிலே நான் அவருக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கிற எல்லாருமே ஒரு நாள் இதே மாதிரி சாட்சி சொல்லணும்ன்றது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய இந்த வாழ்க்கை பிரயாணத்துல ஆண்டவரோட நீங்க பயணம் பண்ணா என்ன கிடைக்கும், இந்த உலகத்தோட நீங்க பயணம் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்றத என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப அழகா என்ன ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா ஒரு பெரிய பின்புலம், பெரிய வாய்ப்பு, பெரிய வசதி எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க ஆண்டவரை மட்டுமே நம்பி இருந்து இந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்காருன்னா அது ஒரு மிகப்பெரிய எனக்கு கிடைத்த இந்த என்னுடைய பிறப்புல இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்தது, என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது எல்லாமே என் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் என்பதை நான் எல்லோருக்கும் சொல்ல முடியும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, நல்ல பெரிய பெரிய மார்க் எடுக்கிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. காலேஜ்ல எல்லாம் ஒரு டிகிரியே ஒரு 4 வருஷத்துக்கு வாங்க வேண்டியவே 6 வருஷம் கழிச்சு தான் வாங்கினேன். அந்த அளவு ஒரு அரியர் வச்சு படிச்ச பையன். நான் 2018-19 முடிச்சு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வரேன். ஒரு 2 வருஷமா கோவிட். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்ஸ்லாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். நிறைய பெரிய பெரிய எக்ஸாம்ஸ்லாம் எழுதி எல்லாமே ஃபெயில். எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இதிலே உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தோம். ஆனா எந்த வாய்ப்புமே கிடைக்கல அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோட இருந்த காலகட்டங்கள் ரொம்ப ஒரு எதிர்மறையா இருக்கும். ஏன்னா சம்பாதிக்க வேண்டிய வயசுல படிச்சுட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு எதிர்மறையான ஒரு தருணத்தில் இருந்த நேரம். அப்போ அந்த ஒரு காலகட்டத்துல நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டத விளைவு, நான் எந்த நிலையிலையும் தளர்ந்துடாம தொடர்ந்து ஊக்கமா இருந்து படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் தந்தது ஆண்டவர் தான். ஏன்னா அவர் மட்டும் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான எந்த வாய்ப்பும் எந்த வசதியும் இருந்திருக்காது. ஏன்னா நான் ரொம்ப ஒரு எதிர்மறையா சிந்திக்கக்கூடிய, எதிர்மறையான எப்பவுமே அதைதான், என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர்ல என்ன ஆக போறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு பயத்தோட இருக்கிற ஒரு நபர். ஆனா ஆண்டவர் என்னை தொட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுனால நான் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு பெரிய ஜேர்னி, ஒரு கடினமான காலங்கள். 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில ஒரு 2023 செப்டம்பர்ல ஜெயில் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் ஜெயிலர்னு ஒரு போஸ்டிங். அந்த இதுக்கு எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிசல்ட் எல்லாம் ஏன்னா அதுக்கு மேல படிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 28-29 வயசு ஆயிடுச்சு அப்பவே. அப்போ நான் சரி அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவர் அந்த டைம்ல உறுதியா இருந்தாரு. என்னை நம்பி வந்திருக்கிற ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன்னு ரொம்ப உறுதியா சொன்னார். நான் அந்த டைம்ல தான் 2024 ஜனவரி மாசம் நாங்க ஹேலோ போறோம். நான் இன்னும் நிறைய இந்த தடவை போன மாதிரியே நாங்கெல்லாம் ஒரு 70-80 பேர் மொத்தமா ஹேலோ போறோம். எனக்கு பெருசா என்ன வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கடைசியில எல்லாம் முடிச்சிட்டு ஜனவரி 17 சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போறோம். அப்பதான் எனக்கே பெரிய ஆச்சரியமா இருந்து, நான் தமிழ்நாட்டுல 54 பேர்ல 38வது ரேங்க் எடுத்தேன். ஏன்னா எனக்கே நம்ப முடியல அவ்வளவு பெரிய இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு. ஏன் சொல்றேன்னா, நாம நல்ல பெரிய பெரிய நிறைய படிச்சவங்க, நிறைய பின்புலம் உள்ளவங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனா எந்த பின்புலமும் எந்த வாய்ப்பும் இல்லாம
ஒருத்தன் வரான்னா ஆண்டவரால மட்டும்தான் முடியும். அதுதான் தெளிவா சொல்றேன். அதுதான் நம்முடைய இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரே பலன், நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஆண்டவர் மட்டும்தான். இந்த வாலிப பிரயாணத்துல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டேஜ் எல்லாம் எல்லாருமே கடந்து வந்துதான் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல எனக்கு படிப்பை மட்டும் கான்சென்ட்ரேஷன் கொடுத்து இதுதான் அப்படின்னு நமக்கு இலக்க கொடுத்து இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காருன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து எனக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு ஒரு 10 நாள் முன்னால பையன் ஒன்னும் பிறந்திருக்கான். ஸோ இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில தந்திருக்காரு. ரொம்ப ஏன் இதை நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னா இன்னைக்கு நாம எங்க இருந்திருப்போம் அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம நிறைய நினைச்சிட்டு இருப்போம், இந்த எல்லாம் ஜாலியா இருக்காங்க, எல்லாம் இது பண்றாங்க, ஏன் இவங்க எல்லாம் பைபிள் தூக்கிட்டு போறாங்க, ஏன் இவங்க மட்டும் சனிக்கிழமை இப்படி கோயில் விளையாடுறாங்க, இப்படிதான் நினைப்பாங்க. நான் பைபிள் தூக்கிட்டு வரும்போதும் அப்படிதான் இதே மாதிரி உங்களை மாதிரி நாங்களும் வந்துட்டு இருந்தேன். அப்பவும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா என்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெற்றி தருவாரோ தந்தாரோ அப்பதான் அவங்களுக்கு அந்த இது புரியும். ஸோ அதனால நீங்க இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு மாசமும் நீங்களும் சாட்சி சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயம் பெரிய அற்புதங்கள் செய்வாரு. தொடர்ந்து ஆண்டவரோட பயணிங்க, ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ணா. ஒரு சின்ன சாட்சி நம்ம கேட்டோம், அப்படித்தானே? ஆண்டவரை முழுமையா நம்பி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண வேண்டியது இருக்காது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல ஒரு நிலைமையில என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். அதுக்கு என்னது, பிரவீன் என்ன ஒரு நல்ல சாட்சி. அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரை நம்பி தன்னுடைய வேலை செஞ்சாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதினதின் காலத்துல நேர்த்தியா செஞ்சாரு. சோ நம்முடைய லைஃப்ல ஆண்டவரை 100% நம்ம நம்பி நம்மளுடைய லைஃப மூவ் பண்றோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அடுத்ததா கூட அடுத்து என்ன பார்ப்போம், என்னது, மிஷனரி பயோகிராஃபி. ஓகே, இந்த மாதம் ஒரு மிஷனரி பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? யாரா இருக்கும், ஜஸ்ட் ஒரு பர்சன், ஒரு மிஷனரி. அந்த மிஷனரி என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு இந்திய தேசத்தையே கலக்கியவர். யார் அப்படின்னா, நம்முடைய வேதத்தை தமிழ் மொழியில மொழிபெயர்த்தது யாரு, சீகன் பால்க். அவரை பத்தி தான் என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். நமக்கு சீகன் பால்கை பத்தி தெரிஞ்சது என்னது, வேதத்தை தமிழ் மொழியில மொழிபெயர்த்தார், அவ்வளவுதானே. வேற ஏதாவது தெரியுமா? இல்ல. ஓகேவா? ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுமா, ரொம்ப பிடிக்கும் கனவு காண்றது. என்ன பண்ணும், ரொம்ப பிடிக்கும். தூங்கிக்கிட்டு கூட இல்ல, உட்கார்ந்துட்டே என்ன பண்ணிடுவோம், அடுத்த உலகத்துக்கே போயிட்டு வந்துடும். இப்ப எல்லாரும் அடுத்த உலகத்துக்கு போக போறீங்க. ஆனா நான் சொல்றத வச்சு போக போறீங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணி பார்க்க போறீங்க. ஓகேவா? முதல்ல 1682 ஜூலை 10 ஒரு சின்ன குழந்தை பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் தான் சீகன் பால்கு. அவங்க அப்பா பேரும் அம்மா பேரும் பார்த்தோம்னா பர்துலேமையும் கேத்தரின். ஓகேவா? அவருக்கு 4 தங்கச்சி, 4 சிஸ்டர்ஸ், இவரு ஒரு அண்ணன். இப்போ 5 பேர் அவங்க ஃபேமிலியில. நம்ம எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு தெரியும், அம்மா இல்லைன்னா கஷ்டமா இருக்கும், அப்பா இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். இவர் அப்படிப்பட்ட சூழலை தான் வாழ்ந்தாரு. யாருன்னா அவங்க அம்மா கிடையாது, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. சோ அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவரோட யூத் ஸ்டேஜ்ல என்ன பண்றாரு, கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அவங்க அம்மா ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொல்லிட்டு போறாரு. என்ன தெரியுமா, இப்ப எல்லாரும் அந்த கனவுக்கு போறீங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உனக்கு ஒரு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, உன் கையில ஒரு பைபிள் தருவேன், அதுல திறந்து பாரு, அதுல கண்ணீரா இருக்கும், அத நீ வாசி அப்படின்னு சொல்றாங்க. எனவே பைபிளை கையில கொடுத்துட்டு, அதுதான் நான் உனக்கு சேர்த்து வச்ச சொத்து, அத நீ வாசி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில, அவருடைய இருதயத்துல என்ன பண்ணுது, குத்துது. என்னோட அம்மா இவ்வளவுதான் சொல்றாங்க, அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இறந்து போறாங்க. இப்ப அவருக்கு வேதத்தை எடுத்து வாசிக்கிறாரு. இப்படியே நாட்கள் ஒரு ஸ்கூல் படிக்காரு, காலேஜ் போறாரு. அதுக்கப்புறம்
இன்னொரு ஒரு இது இருக்கு, ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் அடிக்கடி என்ன பண்ணுவார் தெரியுமா, உடம்பு சரியில்லாம லீவ் போட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு அதிகமா சரியில்லாம போதும். அதனால அவருடைய அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ல எப்படி தெரியுமா இருப்பாங்க, சரீரத்திலும் ஆன்மாவிலும் வளர்ச்சி அடையாதவன். அதாவது அவர் பிசிக்கலா பாடி என்ன இல்ல, ஒரு ஸ்ட்ரென்த்தா இல்லாதவர். நம்ம நிறைய நேரம் என்ன தெரியுமா பண்ணுவோம், ஜிம்முக்குலாம் போவோம், நம்ம பாடி எப்படி வச்சிருப்போம், ஃபிட்டா வச்சிருப்போம். ஆனா அந்த மனுஷன் எப்படியா, அந்த அளவுக்கு பாடியில ஃபிட்டாலாம் இல்ல, அடிக்கடி என்ன பண்ணிடும், நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான். ஓகேவா. இதுக்கப்புறம் அவரு படிக்காரு, இறையியல் அழைப்பு வருது, இறையியல் படிக்காரு. அதுக்கு அடுத்தது டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃபிரெட்ரிக். ஓகேவா, டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃபிரெட்ரிக் ஒரு அழைப்பு கொடுக்காரு, இந்தியாவுக்கு மிஷனரி போகணும் அப்படின்னு. சோ இதை வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்காரு. நம்ம எல்லாருமே யோசிப்போம் தெரியுமா, ஹேலோக்கு கூப்பிட்ட நிறைய பேர் யோசிப்போம், ஐயோங்க குளிருமே, எனக்கு வீசிங் வருமே, எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருமே, நிறைய நேரம் நம்ம யோசிச்சிருப்போம். அதனால வரமாட்டேனையும் சொல்லியிருப்போம். அதே மாதிரிதான் அவரு யோசிக்காரு, எனக்கு ஆல்ரெடி நான் வீக்கா இருக்கேனே, எனக்கு இப்பவுமே உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னு யோசிக்காரு. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டு வராரு, இந்தியாவுக்கு வராரு. வரும்போதே பார்க்கும்போது கடல் பயணம் எல்லாருக்கும் என்ன பண்ணாங்கன்னா சேராது. சோ அந்த கடல் பயணத்துல இருக்கும்போது சிலர் செத்துருவாங்க, இறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கடல்ல தூக்கி போட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இதெல்லாம் தாண்டி இந்தியாவுக்கு வராரு. எங்க இறங்குறாருன்னா, எங்க இறங்குவாரு, தரங்கம்பாடிக்கு வராரு. தரங்கம்பாடிக்கு வரும்போது அவரை வரவேற்க யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னா அங்க மன்னர் சொல்லி வராரு. இந்தியாவில் நடக்கிறது என்ன நடக்கும் தெரியுமா, இந்த கம்பெனியோட ஆட்சி நடக்கும். கம்பெனி ஆட்சி இந்தியாவில, இங்கிலாந்து அங்க டேனிஷ்ல என்னது நடக்கு, மன்னர் ஆட்சி. சோ மன்னர் சொல்லி இங்க வரும்போது அவங்க யாருன்னு நினைப்பாங்க தெரியுமா, மன்னரோட ஸ்பை வரான், மன்னர்கிட்ட இங்க என்ன நடக்குன்னு போட்டு கொடுத்துட்டு அவன் போறதுக்கு வருவான் அப்படின்னு நினைச்சு அவன் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சீகன்பால் கூட யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஒரு கவர்னர் இருப்பார், அந்த கவர்னர் கடைசி வரைக்கும் ஒரு எதிர்ப்பாவே இருப்பாரு. இப்படிதான் இருந்துச்சு அவருடைய அழைப்பு. அவரு கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். என்னெல்லாம் தெரியுமா, லத்தீன், கிரேக்கு, எபிரேயு, ஆங்கிலம், தமிழ். நம்ம நிறைய நேரங்களை கேள்விப்பட்டிருப்போம். சீகன்பால் என்ன பண்ணாரு, கையில ரத்தம் வர வர தமிழ் எழுதி படிச்சாரு. யோசிப்பார் தம்பி, அந்த அளவுக்கு எங்கேயோ பிறந்தாரு, எங்கேயோ பிறந்துட்டு இங்க வரணும். ஜெர்மனில பிறந்திருக்காரு. ஓகேவா, ஜெர்மனில பிறந்துட்டு இந்தியாவுக்கு வரணும். தேவையில்லாம என்னது, கையில ரத்த வர தமிழை படிக்கணும். படிச்சது மட்டும் இல்ல, 5000 வார்த்தையை சேர்த்து ஒரு அகராதி போட்டு தொகுத்துக்கு போகிறாரு. தமிழுக்கு ஒரு சில புக்ஸ் எழுதுறாரு. சோ இந்த மாதிரி இருக்கு. எதனால அவர் இப்படிலாம் பண்ணாரு, இது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுக்கிறாரு. முதல்ல வந்தவன என்ன பண்றாரு, தமிழ கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழுக்கு ஒரு அகராதிலாம் எழுதுறாரு. இது போக சைட் பை சைடு என்ன பண்றாரு, ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுத்தாரு. 1707 ஒரு சர்ச்சு கட்டுறாரு. ஓகேவா. அதுக்கு முன்னால எல்லாம் என்ன பண்றாரு தெரியுமா, வந்த உடனே பார்த்தாரு, இந்தியாவுடைய நிலைய பார்த்தாரு. என்ன பண்றாங்க, மக்களை சுரண்டுறாங்க, அடிமைகளா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை, கல்வி இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு எழுத படிக்கிறதுக்கும் தெரியல. என்னெல்லாம் பண்றாரு தெரியுமா, ஸ்கூல் ஆரம்பிக்காரு, ஆதரவற்றவங்க அனாதைகளுக்கு விடுதி ஹாஸ்டல் ஆரம்பிக்காரு, அவங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்காரு, 3 நேரமும் சாப்பாடு கொடுக்காரு, கல்வியை கற்றுக் கொடுக்காரு, முதல் பெண்கள் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்காரு. இவ்வளவு என்ன பண்ணிருக்காரு. இது போக சர்ச்சை கட்டுறாரு. இது மட்டும் இல்ல, இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு. உடனே அவருக்கு என்ன வருது, எதிர்ப்பு வருது. நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு எதிர்ப்பு வருது. அவரை ஜெயில தூக்கி போடுறாங்க. ஜெயில தூக்கி போடும்போதுதான் தமிழ் வேதத்தை மொழிபெயர்த்தார். 1708 அக்டோபர் 17 அவர் வேதத்தை தமிழ்ல மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார். எங்க இருந்துன்னா ஜெயில இருந்து வர்றாரு. அதுக்கப்புறம் வேதத்தை முழுமையா ஒரு யூத் வரைக்கும் மொழிபெயர்ப்பார்.
இப்படி வேதத்தை மொழிபெயர்க்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க அவரை. அதுக்கப்புறம் அவர் இன்னும் கொஞ்சம் ஆண்டோடைய பணியை செய்யறாரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் நம்ம இந்தியாவுல தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு மறுபடியும் ஜெர்மனி போறாரு. ஜெர்மனி போகும்போதே மறுபடி யோசுவா வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்றாரு. ரூத் வரைக்கும் வேதத்தை மொழிபெயர்க்காரு, அப்புறம் யோசுவா வரைக்கும் மொழிபெயர்க்காரு. இது மட்டும் இல்ல, நிறைய தமிழை பத்தி ஆராய்ச்சி செய்யறாரு, ஆராய்ச்சி செஞ்சு வெளியிடுறாரு. இவ்வளவு அவர் பண்ணிருக்கார். எதனால அவர் பண்ணாரு? ஆண்டவரை பத்தி சொன்னாரு. நமக்கு எழுத படிக்க தெரியாது, அதனால ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. நம்முடைய பெண்களை அடிமைத்தனத்துல வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாஸ்டல ஏற்படுத்தி கொடுத்தாரு. எதனால? போய் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு நல்ல ஃபிட்டான பாடி நமக்கு இருக்கு, அவருக்கு என்னது, உடம்பு அடிக்கடி சரியில்லாம போகும். எங்கேயோ பிறந்தவர், அவருடைய கல்ச்சர் வேற, அவருடைய அந்த காலநிலையே வேற. ஆனா நம்மளுடைய இந்திய தேசத்தோட காலநிலை நமக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ண முடியாது, இந்த வெயில்ல நம்மளால இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அங்கிருந்து அவர் இங்க வராரு. எதனால? இப்படிப்பட்ட ஒரு மிஷனரி எதுக்காக வரணும்? ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு அப்படிங்கறத அவர் என்ன பண்ணாரு, உணர்ந்தாரு. ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தாரு. அவரால் என்ன பண்ண முடியல, சும்மா இருக்க முடியல. அதனால இந்தியாவுக்கு வந்தாரு. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பு தெரியும், அவர் என்ன நேசிக்கிறாருன்னு தெரியும். நம்ம என்ன பண்ணுகிறோம் யோசிச்சு பார்ப்போம். நல்ல ஒரு உடல் பலகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. என்ன பண்றோம்? சீகன்பர்க்கை பத்தி பார்த்தோம். சோ ஜெர்மனில பிறந்தாரு, அவங்க அம்மா இல்ல, அவர் நிறைய ரீசன் சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனாலும் என்ன பண்ணாரு, ஆண்டோடைய அன்பை உணர்ந்தவரா இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியாவை என்ன பண்ணாரு, அசைச்சாரு. தனி ஒரு மனிதனா இந்தியாவையே என்ன பண்ணாரு, அசைச்சிருக்காரு. ஆண்டவரை அறிந்த நாம் என்ன செய்கிறோம் யோசிச்சு பார்ப்போம். தேங்க்யூ. அடுத்ததாக வெரி குட், தேங்க்யூ. நான் ஒரு 5 நிமிஷம், சரியா, ரொம்ப நேரம் எடுக்க போறது இல்ல. அந்த மார்ச் அப்படிதானே, நாளைக்கு என்ன டே, March 1 அப்படிதானே. மார்ச் மந்த் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாசம், சரியா? ஏன்? வெரி குட், பப்ளிக் அப்படின்ட்டாங்க, சரியா? பொது தேர்வு மட்டும்தான் மைண்ட்ல இருக்குது, நல்லது. 10th 12th தான் பொது தேர்வு. ஆனா அதையும் தாண்டி 6ஆப்ல இருந்து 1ஆப்ல இருந்து எல்லாருக்கும் தேர்வுக்கான மாசம் என்ன மாசம் தான்? மார்ச் மாசம், சரியா? மார்ச், பொதுவா மார்ச் ஏப்ரல் ரெண்டையும் எடுத்துக்கிட்டாலும் அந்த மாசத்துல நம்ம வந்து எதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்? எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான மந்த். அதனால இந்த கல்வி அப்படிங்கிறத பத்தி சில விஷயங்களை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், ஒரு 5 மினிட்ஸ் சொல்லலாம்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டு படிக்கும் போது நம்ம காணிக்கை எடுப்போம். ஒரு 5 மினிட்ஸ். இந்த கல்வி அப்படிங்கிறது நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரை தேடுறது ஒரு பக்கம், அடுத்தது உலக பிரகாரமா என்ன செய்யறோம், கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டையும் நாம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம், பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரை தேடுறது ஒரு சைடு, கோயிலுக்கு போறது, ஜோம் பண்றது, பைபிள் வாசிக்கிறது. இன்னொரு பக்கம் உலக பிரகாரமா என்னது, கல்வி. இந்த ஒரு வார்த்தை நீங்க அடிக்கடி என்ன பண்ணிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. உலக பிரகாரமா கல்வி, உலக பிரகாரமான கல்வி, உலக பிரகாரமான கல்வியில என்ன ஆசீர்வதிங்க, இப்படி எல்லாம் ஜோம் பண்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க, சரியா? கல்வியில என்ன ஆசீர்வதிங்க ஜோம் பண்றது தப்பு இல்லை. ஆனா அதுக்கு முந்தைய அந்த வார்த்தை என்னது, உலக பிரகாரமானங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, சேர்க்க வேண்டியதில்லை. ஆண்டவருக்குள்ள வரும்போது ஒருத்தனுக்கு உலக பிரகாரமா ஆவிக்குரிய ரீதியான என்ன செய்ய வேண்டியதில்லை, பிரிக்க வேண்டியதில்லை. சோ எப்படி நம்ம ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டோமோ, ஆண்டோடைய பிள்ளையா இருக்கோமோ, அதனுடைய ஒரு பகுதி தான் நாம படிக்கிற இந்த எஜுகேஷன், நாம படிக்கிற இந்த கல்வி, சரியா? கல்விக்கு இங்கிலீஷ்ல என்னது, எஜுகேஷன். எஜுகேஷன்ங்கிற வேர்டு எதுல ஆரம்பிக்கு, ஈல ஆரம்பிக்கு, சரியா? EEE, அதை தான் நீ சொல்ல போறேன், சரியா? இந்த கல்வி நமக்கு என்ன தரும் அப்படிங்கிறதுல ஒரு 3 E, EEE நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து எமான்சிபேஷன். என்னன்னு சொல்லுங்க, எமான்சிபேஷன்னா என்னதுன்னா விடுதலை, சரியா? கல்வி நமக்கு என்னது தருகிறது, விடுதலையை தருகிறது, சரியா? விடுதலையை தந்தது, தருகிறது. ஒரு 200 years முன்னாடி இதை நம்ம அடிக்கடி சொன்னதுதான். நம்மளெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, படிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்ம காதுல என்ன செஞ்சிருவாங்க, ஈயத்தை காய்ச்சி ஊத்திடுவாங்க. அப்படிலாம் நிலவரம் இருந்துச்சு. பள்ளிக்கூடம் கிடையாது, படிக்க முடியாது. பெற்றோர் என்ன தொழில் செய்யறாங்களோ அதைத்தான் நாமளும் என்ன செய்ய முடியும். இதுதான் வந்து ஒரு 200 yearsக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டினுடைய
தென் தமிழகத்தினுடைய நிலைமை. இந்த மிஷினரி பயோகிராஃபி நம்ம கேட்டது போல சீகன் பால்க் இப்படி மிஷினரிகள் வந்துதான் நமக்கு முதல்ல அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, அவன் சொன்ன மாதிரி புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. அதை வாசிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எழுத்தறிவு வேணும் இல்லையா? படிக்கிறதுக்கு நமக்கு எழுத்தறிவு வேணுங்கிறதுனால முதல்ல அவங்க கட்டினது என்னது? பள்ளிக்கூடங்கள். பள்ளிக்கூடங்களை வச்சு நமக்கு நம்ம மொழியை அவங்க என்ன செஞ்சாங்க? கற்றுக் கொடுத்தாங்க. படிச்சதுனால நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம்? தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய அடிமைத்தனத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சோம்? விடுதலை ஆனோம். நல்லா கவனிக்கணும் சரியா? அடுத்த வாரம் அடுத்த மாசம் கேள்வி கேட்பேன் என்ன பேசுனேன். விடுதலை அடைஞ்சோம், அடிமைத்தனங்கள் மாறிச்சு, கண்கள் திறக்கப்பட்டது, பெண் விடுதலை அடைஞ்சு, இப்படி நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? விடுதலை பெற்றுக்கணும். அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாகரீகமா நீட்டா ட்ரெஸ் பண்ணி ஒரு நல்ல இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கும் நீங்க சித்தேரி மலை, கொல்லி மலை, சேர்வராயன் மலை, இப்படிப்பட்ட மலைப்பகுதிகளை போய் பாத்தீங்கன்னா நம்ம அளவுக்கு அவங்க என்ன செய்யல, மேம்பாடு இன்னும் அடையல. அடிப்படை வசதியே இன்னும் அவங்கள போய் என்ன செய்யல, ரீச் ஆகல. அப்படிலாம் இல்லாம நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல ஆலயம், இப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு நல்ல பிரேயர்சல், ஆலயத்துல நல்ல குருவானவர்கள், சபை ஊழியர்கள், இப்படி ஒரு நல்ல அமைப்பு, ஒரு கல்வி, இதெல்லாம் நமக்கு வந்ததுன்னா அந்த நம்ம முன்னோர்கள் அந்த கல்வியை ஏத்துக்கிட்டதுனாலதான் இந்த விடுதலையை நாம என்ன பண்ணோம்? அடைஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் சொல்றேன் எமான்சிபேஷன். இன்னைக்கும் உனக்கு ஒரு விடுதலை தரணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது என்னது? எஜுகேஷன். சரியா? சமீபத்துல முதலூர்ல நடந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நான் திரும்ப திரும்ப அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு விஷயத்த நான் அதை சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, பொதுவா படிக்கிற பசங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த காலத்துல யாரா இருந்தாலும் எதுக்கு படிக்கணும்? படிக்காமலே சம்பாதிக்கலாம், படிக்காமலே எனக்கு காசு நிறைய வருது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. சரியா? இப்ப நான் அவங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்ட, சரியா? நீ படிக்காத ஒருத்தனை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேச வேண்டியதுதானே? எதுக்கு உனக்கு படிச்ச எஸ்பியை வச்சு நீ பேச வைக்கணும்? படிச்ச டிஎஸ்பி வச்சு நீ ஏன் பேச வைக்கிற? படிக்க வேண்டியது இல்ல, படிப்பு தேவையில்லைன்னு நீ திமிரா பேசுற. ஆனா உடைய ஒரு பிரச்சனையில இருந்து விடுவிக்கணும்னா யாருதான் தேவைப்படுது? யாருதான் தேவைப்படுது? எஜுகேட்டட் மேன். மறந்துடாத. போலீஸ் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா ஏன் ஒரு படிக்காத ஒருத்தனுக்கு 5ஆவது ஃபெயில் ஆன ஒருத்தனுக்கு போன் பண்ணி காப்பாத்துன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் பிரவீனுக்கு போன் போடணும்? எதுக்கு அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கு நீ போன் போடணும்? எதுக்கு டிஎஸ்பிக்கு நீ போன் போடணும்? எதுக்கு நீ எஸ்பிக்கு போன் போடணும்? நீங்க கவனிங்க. சரியா? அது இருக்கட்டும், நீங்க கவனிங்க. அப்போ உன்னை ஒரு பிரச்சனையில இருந்து விடுதலை ஆக்கணும்னா உனக்கு என்ன தேவை? எஜுகேஷன் தேவை. நீங்க எங்க கவனிங்க, அதை கண்டுகிடக்கூடாது. சரி? அவங்க அது பார்த்து கத்துவாங்க போவாங்க, நீங்க இங்க கவனிங்க. எஜுகேஷன் உன்னைய விடுதலை ஆக்குறதுக்கு உனக்கு என்னது? கட்டாயமாக தேவை. சரியா? இது நான் ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொன்னேன். எப்படி நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்காண்டி சொல்லல, ஒரு சின்ன உதாரணத்துக்கு. உனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்தா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கட்டாயமாக நீ படிச்ச கல்விதான் உனக்கு என்ன செய்யும்? கை கொடுக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், நல்லா என்ன செய்யும்? எஜுகேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணு. எமான்சிபேஷன். ரெண்டாவது என்கரேஜ்மெண்ட். என்னது? என்கரேஜ்மெண்ட். சரியா? நம்மை உற்சாகப்படுத்துவது, நம்மை செயல்பட வைப்பது நாம் கற்ற இந்த எஜுகேஷன் தான். சரியா? நம்மளை உற்சாகப்படுத்துறது, பிரச்சனை வரும்போது, நிறைய துன்பங்களை பார்க்கும்போது, லைஃப்ல என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி அதை சால்வ் பண்றதுக்கு நம்மளை உற்சாகப்படுத்துறது என்னதான்? இந்த எஜுகேஷன். சரியா? மூணாவது நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், கடைசியா நான் என்ன சொல்றேன்னா, இந்த எஜுகேஷன் உனக்கு என்ன தருதுன்னா எம்ப்ளாய்மெண்ட். என்ன தருது? எம்ப்ளாய்மெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? எமான்சிபேஷன், உன்னுடைய ப்ராப்ளத்துல இருந்து ஒரு விடுதலை. அடுத்து ரெண்டாவது, உன்னுடைய துன்பங்கள் சோர்வுகள் வரும்போது உனக்கு ஒரு ஆறுதல், உற்சாகம், என்கரேஜ்மெண்ட். மூணாவது, உனக்கு ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட், ஒரு நல்ல வேலை வாய்ப்பையும் இந்த கல்வி என்ன செய்யுது. நல்லா படிக்கிற ஒருத்தரும் என்ன செய்ய மாட்டாங்க? வேலை இல்லாம நல்ல பொசிஷனுக்கு போக மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் பிரவீன் இருக்கிறான், சாம் இருக்கான், வினோத் இருக்கான். ஏன் இதே அன்பு நேரத்தை சேர்ந்த ஜெரால்ட் இருக்கிறான், தங்கராஜ் இருக்கிறான், ஜெனிஸ் இருக்கிறான், எத்தனையோ பேர் இருக்கிறான். சரியா? சாட்சிகளை சொல்லிக்கிட்டே போலாம், அடுக்கிக்கிட்டே போலாம். பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற அண்ணன்மார் இருக்கிறாங்க, அக்காமார் இருக்கிறாங்க. எல்லாருமே வெல் எஜுகேட்டட், வெல் எம்ப்ளாய்மெண்ட், நல்ல எம்ப்ளாய்மெண்ட்டை பெற்றுக்கொண்டவர்கள். அப்போ அதுக்காகத்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையை என்ன பண்ணிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க. சரியா? அப்போ நீங்க 6ஆப்பு படிச்சாலும் சரி, 7ஆப்பு படிச்சாலும் சரி, எப்படி படிக்கணும்? எப்படி 10th 12th படிக்கிறாங்களோ அதே போல ஒவ்வொரு கிளாஸும் என்ன செய்யணும்? படிக்கணும். 6th இருந்தே படிக்கணும். உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் வச்சிருக்கிறாங்க, அப்படிதானா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? தமிழ். ஏன் தமிழ் வச்சிருக்கிறாங்கன்னா, கட்டாயமா உனக்கு உன்னுடைய தாய்மொழி என்ன செய்யணும்? தெரியணும். யாராவது இங்கிலீஷ்ல சொப்பனம் பார்ப்பீங்களா? எந்த மொழியில தான் சொப்பனம் பார்ப்போம்? தமிழ்ல. உணர்றது எந்த மொழியை தான் உணர்வோம்?
தாய்மொழியை தான் திங்க் பண்றது. எந்த மொழியில தான் திங்க் பண்ணுவோம்? தாய்மொழி. கட்டாயமா தாய்மொழி நமக்கு என்னது அவசியம், அது தெரிஞ்சுக்கிறது தான் தமிழ். அடுத்தது ஒரு யுனிவர்சல் லாங்குவேஜ் உனக்கு தெரியணும். இந்தியால மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா போனாலும் நீ உனக்கு சர்வை பண்ண தெரியணும். புரியுதா? டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாலும் உன்னால மேனேஜ் பண்ண தெரியணும். எனக்கு தமிழ் தான் தெரியும், வேற தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ உனக்கு ஒரு யுனிவர்சல் லாங்குவேஜ் தெரியணுங்கிறதுக்காக என்ன லாங்குவேஜ் வச்சிருக்காங்க? இங்கிலீஷ். சரியா? தமிழ்ல 247 எழுத்துனா இங்கிலீஷ்ல வெறும் எத்தனை எழுத்து தான்? 26 எழுத்து தான். அதனால இங்கிலீஷை பார்த்து என்ன செய்யாத, பயப்படாத. இங்கிலீஷே நல்லா என்ன செய்யுங்க, படி. மேக்ஸ் என்ன சொல்லி தருது அப்படின்னா, வாழ்க்கையில எல்லா ப்ராப்ளத்துக்கும் என்ன உண்டு? சொல்யூஷன் உண்டு. எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் a சொல்யூஷன். அதனாலதான் வேடிக்கையா சொல்லுவாங்க, பூட்டு செய்யும் போதே எதையும் சேர்த்து செஞ்சிடறாங்க, சாவியும் செஞ்சிடறாங்க. சரியா? மறந்துடாது. அதனால வாட் எவர் ப்ராப்ளம், என்ன பிரச்சனைனாலும் சரி அதுக்கு என்ன இருக்கு? சொல்யூஷன் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மேக்ஸ். சரியா? இதை மட்டும் தெரிஞ்சா போதாது, உனக்கு இந்த உலகத்தை பத்தி, உன்னுடைய உடம்ப பத்தி, விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் இதெல்லாம் பத்தி நீ என்ன செய்யணும்? படிக்கணும். அதை பத்தி உனக்கு அறிவு இருக்கணும். அதனாலதான் அதுக்கு பேரு அறிவியல், சயின்ஸ் அப்படின்னு வச்சான். சரியா? ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியினுடைய பிசிக்ஸ் லேபரட்டரியில, பிசிக்ஸ் ஆய்வகத்துல, லேப்ல எழுதி போட்டிருக்கிற வசனம் என்னன்னா, சங்கீதம் 111:2, கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் அல்லது படிக்கப்படத்தக்கவைகளுமாய் இருக்கிறது. ஸ்டடியபிள். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன வச்சிருக்கிறாங்க? சயின்ஸ். சோ இதோட அவங்க நிறுத்தல. உன்னை பத்தி தெரியுது, உலகம் எப்படி உண்டானது, இந்த அறிவுலாம் வந்துட்டு, மேக்ஸ் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ற, இங்கிலீஷ் யுனிவர்சல் லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சு, தாய்மொழி தெரிஞ்சு, இதெல்லாம் தெரிஞ்சா போதாது. நீ ஒரு குறுகிய வட்டத்துல இருக்கக்கூடாது, நீ ஒரு சுயநலமா இருக்கக்கூடாது, நீ ஒரு சுயநலம் பிடிச்சவனா வாழக்கூடாது. உனக்கு சமூகத்தை பத்தி அக்கறை இருக்கணும், சமூகத்தை பத்தி அறிவு இருக்கணுங்கிறதுக்காக தான் சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணாங்க 1860ஆம் ஆண்டுல டிபி மெக்காலே, தாமஸ் பெக்காடியன் மெக்காலேங்கிறவருடைய தலைமையில ஒரு கல்வி குழு வச்சு என்ன செஞ்சாங்க? சேர்த்தாங்க. அது 150 வருஷமா இன்னும் அதைத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீ படிக்கிற எஜுகேஷனை எப்படி படி? விரும்பி ஆசையோட படி. சரியா? எப்படி பைபிளை இன்ட்ரெஸ்டோட படிக்கிறோமோ அதே போல படிக்கிற பாட புத்தகத்தை என்ன செய்யுங்க? விரும்பி படிங்க. எஸ்பெஷலி 10th and 12th பப்ளிக் எழுதுறவங்க இந்த மார்ச் மாசத்தை இதுவரைக்கும் படிக்கலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த 1.5 மாசமாவது உட்கார்ந்து என்ன செய்யுங்க? டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. சரியா? இந்த மார்ச் மாசம் நீங்க செய்ய வேண்டியது, மேபி 10th 12th இருந்தீங்கன்னா, நேற்று ஒரு 5 பேருக்கு ஆலோசனை கொடுத்தேன். உங்களுக்கு நான் சொல்ற விஷயம், இந்த மார்ச் மாசத்துல வீடு, ஸ்கூலு, சர்ச்சு, பைபிள், சாப்பாடு, பாட புக், இந்த 6 தான் உங்க வேலையா இருக்கும். என்னதெல்லாம்? வீடு, சர்ச்சு, ஸ்கூலு, பைபிள், பாட புக்கு, சாப்பாடு. இதை தவிர வேற எதுவும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நீ எவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் சரிதான், எக்ஸாம் முடிகிற வரை கொஞ்சம் என்ன செய், மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கிரவுண்ட்லயே உட்காந்துக்க, வீட்டுக்கே கூட என்ன செய்ய வேண்டாம், நீ போக வேண்டாம். சரி? அதனால இது வரைக்கும் படிக்கலன்னா கூட இந்த மார்ச் மாசத்தை நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. மற்ற கிளாஸஸும் சரி, நீங்க 6ஆப்ல இருந்து ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட், ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணுங்கிற ஒரு கனவோட, அப்ப நீங்க கேட்பீங்க ஐஏஎஸ் ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படி கேட்டீங்கன்னா, 9th படிக்கிற ஒருத்தன் வந்து என்ன ஐஏஎஸ் ஆகணும்னா என்ன செய்யணும், 12th படிக்கிற ஒருத்தன் ஐஏஎஸ் ஆகணும்னு என்ன செய்யணும், அவனுக்கு நான் கொடுக்குற முதல் ரிப்ளை என்னன்னா, நீ படிக்கிற உன் பாட புக்கை என்ன செய், நல்லா படி. அதை தாண்டி வேற ஒண்ணுமே என்ன செய்யாது கிடையாது. நீங்க வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம், ஒரு யூடியூபே நீங்க என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ், ஐஏஎஸ் ஆகணுமா ஐபிஎஸ் ஆகணுமா, உன் பாட புக்கை வெறித்தனமா என்ன செய், படி. 100க்கு 100 வாங்குற மாதிரி உட்கார்ந்து என்ன செய், படி. சரியா? ஒரு 50-70 வருஷமா இதை யாருமே நமக்கு என்ன செய்யல, சொல்லி தரல. இப்ப நம்ம ஒரு 5 வருஷமா ஒவ்வொரு மந்த்லி பிரேயர்ல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கும். சரியா? ரயில்வேல 22,000 வேலை போட்டிருக்கிறான். சரியா? நம்ம யாருமே அந்த பக்கம் என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல. ஃபுல்லா ஹிந்திக்காரன் வந்து என்ன பண்ணிட்டு போயிடுவான், அப்ளை பண்ணி வேலை வாங்கிட்டு போயிடுவான். மார்ச் மாசம் ஆனாலே அவன் உட்காந்து படிக்க ஆரம்பிப்பான். நம்ம மார்ச் ஏப்ரல் ஆனாலே ஐபிஎல் பார்த்துட்டு என்ன செய்ய ஆரம்பிப்போம், சண்டை போட ஆரம்பிப்போம். ஐபிஎல் பாக்குறது பிரச்சனை இல்ல. சரியா? அதை பார்த்துட்டு சண்டை போட்டு அடைய வேண்டிய டார்கெட்டை என்ன செய்யாம போயிடுறது, அது ஒரு பெரிய முட்டாள்தனம். பிறகு வந்துட்டு ஹிந்திக்காரன் வந்துட்டான், அவன் ஆந்திராக்காரன் வந்துட்டான்னு என்ன செய்ய கூடாது. அவன் உட்காந்து உழைக்கிறான், ஹார்ட் ஒர்க் பண்றான், படிக்கிறான். ஐஏஎஸ் பெரும்பாலும் யார் இருப்பான்னு பாருங்க, பீகாரியன்ஸ் தான் இருப்பாங்க, பீகார்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. 12ஆம் முடிச்ச உடனே ஒரு டிகிரியை போட்டுருவாங்க, கரஸ்ல ஒரு டிகிரியை போட்டு இங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கு தெரியுமா, இன்ஜினியரிங் படிச்சா பெரிய படிப்பு, டாக்டர் படிச்சா பெரிய படிப்பு,
BA எக்கனாமிக்ஸ் படிச்சா தாழ்ந்த படிப்பு. முட்டாள்தனமான உண்மை. இது யார் சொல்லி தந்தான்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு பெரிய மடத்தனமான உண்மை கிறிஸ்தவ வட்டாரத்துல எழுதி ஆரம்பிச்சு பரவ ஆரம்பிச்சு. சரியா? நிறைய பேர் பார்ப்பேன், எக்ஸாம் எழுதணும், என்ன படிக்க வைக்க போறீங்க? இன்ஜினியரிங். சூப்பர், வாழ்க வளமுடன். நான் அவங்க ஒவ்வொருத்தர் லைஃப் எடுத்து பாக்குறேன். யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போறேன்ட்டு இன்ஜினியரிங் போனாங்களோ அந்த ஆளை என்ன செஞ்சாச்சு? ஃபீல்டு விட்டு போயாச்சு. சரியா? ஏன் அப்படின்னா BE பெருசு, BAன்னா சின்னது. நல்லா தெரிஞ்சு வச்சிருங்க, BA வந்து எக்காரணம் கொண்டோம் BEக்கு குறைஞ்சது அல்லவே அல்ல. இந்த உண்மை நாங்கள் தெரியணும். சரியா? அதனால மே மாசம் அல்லது ஏப்ரல் முடிஞ்ச அப்புறம் ஒரு செஷன் 12th முடிச்சவங்களுக்காகவே ஸ்பெஷலா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலான்னு பிளான் வச்சிருக்கிறேன். சரியா? இப்பதான் உங்களோட ரிலீஸ் பண்றேன். இந்த நம்ம ஏரியா ஃபுல்லா 12th முடிச்சவங்களுக்கான ஸ்பெஷல் கைடன்ஸ் ப்ரோக்ராம். அடுத்து என்ன பண்ணணும், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும். ஏன்னா நமக்கு சொல்லி தரல, ஆனா அடுத்த தலைமுறைக்கு நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா, எந்த கிளாஸ் படிச்சாலும் சரி உன்னுடைய பாடத்தை எப்படி படி, வெறித்தனமா உட்கார்ந்து படி. எதை படிக்கிற மாதிரி? பைபிள் படிக்கிற மாதிரி. பைபிள் பாடம், இந்த ரெண்டும் உனக்கு இரு கண்களா என்ன செய்யணும் இந்த மாணவ பருவத்துல இருக்கணுங்கிறது தான் மிஷனரிஸுடைய விருப்பம், ஆண்டவருடைய நோக்கம். உங்களுக்காக இந்த காரியங்களை அரேஞ்ச் பண்ற எங்க எல்லாருடைய விருப்பமும் அதான். எப்படியாவது ஒரு நல்ல தலைமுறை, ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு தலைமுறை என்ன செய்யணும், உண்டாகணுங்கிறதா நம்ம என்ன செய்யறோம், விரும்புறோம். சோ அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. 3 காரியங்கள் சொன்ன, எமான்சிபேஷன், 2வது என்கரேஜ்மெண்ட், 3வது எம்ப்ளாய்மெண்ட். இந்த 3 காரியங்களே கல்வி நமக்கு என்ன செய்யுது, கற்றுத்தரு. சரியா? தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு பாடல் பாடுவோம். எழும்பி நின்று அப்பொழுது நம்முடைய காணிக்க நாம் என்ன செய்யலாம், அர்ப்பணிக்கலாம். கொயர் டீம். கையில கொடுத்துருக்க பாடல் தாங்கன்னு பின்பக்கத்துல இருக்க கடைசி பாடல், எனக்காக ஜீவன் விட்டவரை என்னோடு இருக்கிறார். என்னோடு
என்றவாறே நாம் படுத்த காணிக்கைக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இப்பொழுது நாங்கள் உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகள் எல்லாம் கர்த்தர் தயவாய் ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் ஆண்டவரை சிறப்பாக நடைபெற, ஆண்டவரை பொருளாதாரத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட, அருமையான பிள்ளைகள் உற்சாகத்தோடு மனப்பூர்வமாக உதாரத்துவமாய் படைத்திருக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் தயவாய் ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து இந்த ஊழியம் சிறப்பாக நடைபெற எல்லா ஆலோசனைகளையும் வழிநடத்துதலையும் கர்த்தர் தந்து எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. உங்களுடைய கருத்தில் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். படைக்கப்படுகிற காணிக்கைகளையும் எங்களையும் தயவாய் ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருங்கள். இப்போதும் நமக்கு ஆண்டோடைய செய்தி கொடுக்கறதுக்காக இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு காரணமான 4 தலைமுறை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமான முதல்வர் சுதாகரன் வராங்க. அண்ணன் வந்து ரஞ்சியார நைட்டோட முன்னாள் முதல்வர், இப்போ தைலாபுரம் ஹோமோட பொறுப்பு அண்ணன் தான். இப்ப அண்ணன் நமக்கு ஆண்டோட செய்தி கொடுப்பாங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறது மிக முக்கியமான டைம். இந்த வாலிப வயசுல ஒருத்தன் ஒரு 9th 10th அல்லது 7ஆம் 8ஆம் படிக்கும்போது இப்படி ஒரு பாயிண்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்ல ஒரு அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் வாழ்க்கையில ஒரு 10 வருஷம் கழிச்சு பயங்கரமா அது வேலை பார்க்கும். நான் இந்த மாதிரி 9th படிக்கும்போது கிட்டத்தட்ட 8ஆம் கடைசி 40 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 8ஆம் படிச்சு 40 வருஷம் ஆயிட்டு. 40 வருஷத்துக்கு முன்னாடி தட்டு தடவி படிச்சு நிறைய கண்டுபிடிச்சு இப்பதான் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. பைபிளையும் படிச்சிருக்கு, 100 தடவைக்கு மேல படிச்சாச்சு. நிறைய படிச்சிருக்கோம், நிறைய ஊழியெல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம், மிஷினரி இயக்கங்கள்ல ஈடுபட்டிருக்கோம், மிஷினரிகளோட பழகியிருக்கோம், அண்ணன் தம்பியா பழகியிருக்கோம், இப்படி ஃபெல்லோஷிப்பா பழகியிருக்கோம். இதுல நான் கண்டுபிடிச்ச சில சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். 40 வருஷம் கஷ்டப்பட்டதை நீ இப்போ ஒரு 4 நிமிஷத்துல உனக்கு கிடைக்குது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் யானையை பார்த்தானா, காதை மட்டும் பார்த்துட்டு இதுதான் யானை அப்படின்ட்டு வெளியே சொல்லியிருக்கான். ஒருத்தன் தும்பிக்கையை மாத்திரம் பார்த்துட்டு என்ன செஞ்சிருக்கான், யானைன்னு சொல்லியிருக்கான். ஒருத்தனுக்குமே ஃபுல் இதா தெரியல, ஏன்னா 4 பேரும் குருடனா இருந்தான். எதை தடவுனானோ அதை வச்சு என்ன செய்யறது, யானை இந்த மாதிரி மரம் மாதிரி இருந்துச்சு அப்படிமா. அப்படின்னு எதை தடவி பார்த்திருக்கான், காலை தடவி பார்த்திருக்கான். இப்படி காலங்காலமா கடவுளை நிறைய பேர் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் நம்ம பரசிங்கமார்கள், குருவானவர்கள், எவாஞ்சலிஸ்ட், இந்துக்கள், முஸ்லிம்கள். அதுல இப்ப நாங்கெல்லாம் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வரோம், பைபிளையும் படிக்கும். அப்போ கடவுளை குறித்துதான ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கிடுறது ரொம்ப 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 முக்கியம். நான் இந்த செய்தி, இந்த டாக்குக்கு என்ன தலைப்பு வச்சிருக்கேன்னா, லிங்க், LINK, யூத் லிங்க் அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்னதாவது ஒண்ணு அனுப்பணும்னா என்ன சொல்றோம்? சொல்லுங்களேன், ஆயத்திலிருந்து சொல்லுங்க. லிங்க் அனுப்புறீங்களா? என்ன சொல்றோம்? லிங்க். அதனால யூத் லிங்க் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். யூத்ல லிங்க்ங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. உனக்கு நல்லா புரியுது. லிங்க். இப்ப நம்ம எல்லாரும் யாரோட லிங்க் ஆகணும்? பொதுவா வாலிப பையனுக்கு லிங்க் எங்க உண்டாகும்? ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு இயற்கை, அப்படித்தானா? மறுபாலரை பார்க்கும்போது ஒரு லிங்க் உண்டாகும், அது இயற்கை. ஆனா நீங்க இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆண்டவரை குட்டி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு லிங்க் வரணும். ஆனா அந்த லிங்க் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாருங்கிறத நீங்க அறியணும். ரொம்ப முக்கியமானது. நான் சமீபத்துல ஒரு 4-5 வருஷம் இதுல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல மாத்திரம் இல்லை, நான் லைஃப்ல அதை என்ஜாய் பண்றேன். அதனாலதான் உங்களுக்கு நான் இதை சொல்லி தரணும்னு விரும்புறேன். இது ஒரு சிம்பிள் மேட்டர். இதை மட்டும் நீ பிடிச்சிக்கிட்ட அப்படின்னா
உன் வாழ்க்கையில ஒரு ஜீவன் உண்டாயிரும். அது வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் நான் உனக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா, லிங்க் வித் ட்ரினிட்டி, அதாவது திருத்துவ தேவனோடு ஒரு லிங்க் உண்டாக்குறது. நீ கடவுள் அப்படின்னா ஒத்த கடவுளாவே நினைக்க கூடாது. கடவுள்னா ஒத்த கடவுளே கிடையாது, சரியா? கடவுள்னா இந்த ரவுண்டுக்குள்ள 3 ரவுண்ட் இருக்கு. இதான் குமாரன் பரிசுத்தர், 3 பேரையும் பிரிக்கவே முடியாது. அவ்வளவுக்குள்ள லவ் பண்றாங்க, அவ்வளவுக்குள்ள ஐக்கியமா இருக்காங்க, அவ்வளவுக்குள்ள அதர் சென்டர்டா இருக்காங்க. மற்றவர்களை நேசிக்கிறதுல பிதா குமாரனை நேசிப்பாரு, குமாரன் ஆவியானவரை நமக்கு தருவாரு, ஆவியானவர் பிதாவை நமக்கு காட்டுவாரு, குமாரன் பிதாவுக்கு கீழ்ப்படி. இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி. இதுலதான் இப்படி லவ்ல அவங்க மூவ் ஆகுறதுனால ஜீவன் உண்டாகும். ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து அது உள்ள எதுவுமே போக முடியாது. தீமையோ அல்லது ஒரு பற்றாக்குறையோ வியாதியோ பலவீனமோ எதுவுமே அங்க போகாது. அங்க ஜீவன் உண்டாயிட்டே இருக்கும். நன்மை மாத்திரம்தான் அதுல வரும். இப்படிதான் அந்த ட்ரினிட்டி இருக்கிறாங்க. ஃபுல்லா லவ் தான். அதனாலதான் இத 92 வயசுல யோவான் கண்டுபிடிச்சாரு. அவர் தானே இயேசு கிறிஸ்துவோட ரொம்ப நெருங்கி இருந்தாரு. அவர் தான் சொன்னாரு, God is love. உங்க பைபிள்ல எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். 1 யோவான் எடுங்க. இல்ல நீ பைபிள் கொண்டு வரலையா? எடு. 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 12வது வசனம். இதை எப்படி ஞாபகம் வைக்கணும்னா, 4 2ஆல பெருக்குனா 8, 8 2ஆல பெருக்குனா, எங்க போனாலும் இன்னும் ஒரு போர்டு கொண்டு வரு. அடுத்த மாசம் என்ன போட்டிருக்கு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். 12 என்ன போட்டிருக்கு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். 4, 8, 12. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சவரு 12ஆம் வசனம் படி. 16 படி. நாலு 2ஆல பிறகுனா 8, 8 2ஆல பிறகுனா 16. 92 வயசுல அவர் கண்டுபிடிச்சாரு. என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, God is love. ட்ரினிட்டி, அதாவது பிதா நம்மளை நேசிக்கிறாரு, குமாரன் நம்மளை நேசிக்கிறாரு, ஆவியானவர் நம்மளை நேசிக்கிறார். இந்த ஒரு மைண்ட் செட்டு தான் ஹார்ட்டுக்குள்ள ஆழமா போகணும், வேற அடிக்கணும். என்னை யார் நேசிக்கிறார் சொல்லுங்க? சர்வவல்ல ஆண்டவர். அவர் என்ன நினைக்கிறாரு? நேசிக்கிறார். ஆனா மதம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்துல நானே உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், பின்னாடி கேட்போம். சொல்லுங்க, ஏசி அப்பா இந்த பூமிக்கு வந்தாரு, கம்பெனி தான். இது யாருக்கு தெரியும் பிரதர்? நெய்ச்சோர போடுக ஜீக்கிறவங்கள தெரியாது. அப்படியேனாலும் என்ன சொல்லுவான்னா, பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில். இப்படி சொல்றதுனால என்ன டிராபேக் ஆகுது அப்படின்னா, ஹார்ட்ல ஹீல் ஆகாம ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டுருதான். ஆனா நீங்க இந்த லிங்க கரெக்டா கண்டுபிடிச்சி, தேவன் அன்பாகவே, அன்பாகவும் இல்லை, எப்படி இருக்காரு? அன்பாகவே இருக்கிறார். அவர் என்ன ஒரு நாளும் என்னை விட்டு விலக போறதே இல்லை. சிலுவையில நம்ம என்ன தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, அவர் ரொம்ப கோபமா இருந்தாரு, பிதா அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட வெரி குட் அப்படின்ட்டு கேசுநாதரை இது பண்ணி நம்மளை மன்னிச்சுட்டாரு, இப்படி பிரசவம் பண்றோம்.
ஆனா அது ஒரு தவறான இறையியல், அப்படி கிடையாது. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவ்வளவு தூரம் சிலுவையில போட்டு என்னை அடிச்சாலும் ஐ லவ் யூன்னு சொன்னாரு குமாரன். நான் உங்களை என்ன செய்யறேன், மன்னிக்கிறேன் அப்படின்னாரு. சோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்கு, ரோமர் 5:8 படிங்க பாப்போம். ரோமர் 5:8. இப்ப நாங்க எல்லாரும் எடுத்து கொடுத்தோம், இந்த பையன் போராடிட்டு இருக்கான். ரோமர் 5:8 என்ன போட்டிருக்கு? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரொம்ப முக்கியமானது. மரிக்கிறதுனா சும்மா கிடையாது, நேசிக்காம நினைச்ச முடியாது. இப்போ ஒரு பையனும் பிள்ளையும் லவ் பண்றாங்க, ஓவரா லவ் ஆயிட்டுன்னா ரெண்டு வீட்லயும் எதிர்ப்புன்னா கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க, ஊரை விட்டு ஓடுவாங்க. அதுக்கும் எதிர்ப்பு துரத்துறாங்க வண்டியிலன்னா உடனே குளத்துக்குள்ள போய் சூசைட் பண்ணிடுவாங்க. அப்படிதானே? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நினைக்க. அன்பு மரணத்தை விட கொடியது பைபிள்ல இருக்கு, நேச வைராக்கியம். அப்ப மரிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, சாகுறதுன்னா லவ் உச்சகட்டத்துக்கு போயிட்டுன்னு அர்த்தம். இப்ப நம்மளை மேல நேசிச்சதுனாலதான் சிலுவையில அவர் இணைஞ்சாரு. சோ நாம் பாவியா இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பைதான் வெளிப்படுத்தினாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம பாவம் பாவின்னே பிரசங்கம் பண்ணதுனால நிறைய பேருக்கு இந்த லவ் மேட்டருக்குள்ளே வரமாட்டுக்கா. அதனால இருதயம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹோல் ஆகி அது வலிக்குது. இன்னைக்கு உங்க ஹார்ட்டை நான் ஹீல் பண்றேன்னு விரும்புறேன். திருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கினது 3 பேரும் உட்கார்ந்து தான் உருவாக்குனாங்க. ஃபைனலா உருவாக்கும் போது நம்மளை உருவாக்கி அவங்கள நேசிக்கணும்னு உருவாக்குனாங்க. நீங்க 1ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. ஆதியாகமத்துல எல்லாத்தையும் படைச்சு முடிச்சிருவாரு. ஆதாம் ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னாடியே மனிதர்களை உண்டாக்கிட்டாரு. 1ஆம் அதிகாரத்துல அப்படி இருக்கும். 2ஆம் அதிகாரத்துல திரும்ப உட்கார்ந்து ஆதாம் ஏவாளை உண்டாக்குவார். ஏன்னா அவன் ஆடு மாடு மாதிரி போயிட்டான். முதல்ல உண்டாக்குன மனுஷன் திரும்ப உட்கார்ந்து ஆதாம தன்னுடைய சாயல்ல உண்டாக்குறாரு. அவரே மாதிரி அந்த காட்டு ஆவி ஆத்துமா சரீரம். இப்ப உங்ககிட்ட 3 இருக்கு தெரியுமா? ட்ரினிட்டி மாதிரி. நீங்க ட்ரினிட்டி. ஆவியை பார்க்கவே முடியாது, ஆத்மாவை பார்க்க முடியாது, சரீரத்தை மட்டும் நீங்க பாக்குறீங்க. ஆனா நீங்க ஆவியை எப்படி பார்க்கலாம்னா, கண்ணை மூடி ஒன்னிய நீ உள்ள இமேஜின்ல பார்த்தா உன் ஸ்பிரிட் மேன் உன்ட்ட பார்க்கலாம், ஆத்மாவையும் பார்க்கலாம். கண்ணை மூடி பார்க்கலாம் உடனே. மூணு பேர் நம்ம இருக்கோம். ஆனா எப்படி இருக்கோம்? ஒரே ஆளா 2 நாளா? ஒன்ன தட்டா ஒண்ணு பிரச்சனை வரும். போறோம், ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னா நம்ம அவுட். அப்படிதானா? பாடியை டச் பண்ணாலும் அவுட்டு. உள்ளான மனுஷே இருக்கும் ஆத்மா. நான் இங்க இருந்தே இப்போ இந்த பையனை சூசைட் பண்ண வச்சிடலாம். இவனை எப்படி சூசைட் பண்ண வைக்கலாம் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஸ்கூலுக்கு வரான்னு வச்சிருங்களா, ஏன் ஹோம்ஒர்க் இல்லை வெளியே போ, முதல் போடு போடுவான். டெய்லி 10 நாள் இப்படி ஏச 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 அவனுக்கு ஹார்ட் என்ன ஆகும் சொல்லுங்க? ஃபீலிங் ஆகும். அதனுடைய உச்சகட்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவன் ஒரு காலகட்டத்துல ஒண்ணு அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே போவான், இல்லைன்னா என்னுடைய தற்கொலைக்கு இந்த வாத்தியார் தான் காரணம் என்று ஒரு லெட்டர் எழுதி வச்சு பச்சு செஞ்சு வச்சுட்டு போயிடுவான். அவன் உள்ளான ஆத்மா டிஸ்டர்ப் ஆனாலும் உயிர் போயிருது. பாடி டேஜ்ல இருக்கு. பாடி டிஸ்டர்ப் ஆனாலும் உயிர் போயிருது. அந்த ஸ்பிரிட் ஒண்ணு இருக்கு நமக்குள்ள. அந்த ஸ்பிரிட் தேவன் தந்தது. நம்ம குழந்தைய பிறக்கும் போது அந்த ஸ்பிரிட் மேன் ஆண்டவரோட இருந்ததுனால அந்த ஸ்பிரிட் அப்படியே ஆண்டவர்கிட்ட போயிடும். அதுக்கு அழிவு கிடையாது. அதே போல ஆத்மாவுக்கும் என்ன கிடையாது? அழிவு கிடையாது. பாடி மட்டும் டெத் ஆகும்,
அதுக்கும் ஒரு பாடி வந்து ஆண்டவர் கொடுக்கறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. செய்து அந்த பக்கம் எதுக்கு இது சொல்றேன்னா, இதே மாதிரிதான் ட்ரினிட்டி. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. பிதா வந்து அப்பா மாதிரி, உனக்கு புரியுறதுக்காக வச்சுக்க. குமாரன் வந்து அண்ணன் மாதிரி. நமக்கு ஒரு அண்ணன் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. அடுத்தது ஆவியானவர் வந்து அம்மா மாதிரி. ஏன்னா ஒரிஜினல் ஹீப்ரூல அப்படிதான் இருக்கு, அது பெண்பால தான் குறிக்குது. அதனால அப்பா, அம்மா, அண்ணன் 3 பேர் இருக்காங்க. அந்த குடும்பத்துக்குள்ள இருந்துதான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் நம்மளை அறியாமலே நமக்கு சித்தப்பா மேல, பெரியப்பா மேல, மாமா மேல, அத்தை மேல ஒரு பாசம் இருக்கும். பாத்திருக்கீங்களா? அது காரணம் ட்ரினிட்டில இருந்து வந்தது. அந்த லவ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். நீ ஒண்ணுமே செயலாட்டாலும் 11ஆப்போ நீ சேர்த்த உடனே பக்கத்துல பொம்பளை பிள்ளைகள் இருந்தா உனக்கு அதை பார்க்கணும் போல நிச்சயம் ஆசை வரும். நல்ல சிரிக்க அந்த பையன். ஏன்னா இது இது இப்படி நம்மள ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்காரு. அது பாவமும் கிடையாது, தப்பும் கிடையாது. இது வந்து ஒரு டிசைன், நம்முடைய நேச்சர். ஏன்னா ட்ரினிட்டி அப்படிதான் இருக்காங்க. நமக்கு வந்து தவறா பிசாசு நடத்துறதுனால அதெல்லாம் தவறா நம்ம யூஸ் பண்றோமே தவிர, கரெக்டா அதெல்லாம் வேணும். நீ ஒழுக்கமா படிச்சு ஒரு கல்யாணம் பண்ண பிறகு டெய்லி உன் ஒய்ஃபை என்ன செய்யணும், லவ் பண்ணணும். அல்லேலூயா. லவ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகணும், கல்யாணம் முடிஞ்சு முதல் நாள்ல இருந்து லவ் ஸ்டார்ட் ஆகணும். இப்ப எப்போ லவ் ஸ்டார்ட் ஆகுது, 7ஆப்புல இருந்து சொல்றான் பாரு. அப்படி எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் மாறி கிடக்கு. அதுதான் இப்படிலாம் உங்களுக்கு மீட்டிங் வைக்கும். இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இந்த ட்ரினிட்டி 3 பேருமே ஒண்ணு போலவே இருக்காங்க, ஒரே தேவன் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க அன்புல தான் இருக்காங்க, ஐக்கியத்துல தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து ஜீவன் உண்டாயிட்டே இருக்கு. இயேசுநாதரே சொல்லுவாரு, பிதாதாமே தன்னில் தானே ஜீவன் உடையவராய் இருக்கிறார். இப்போ இதுல இருந்து நம்ம வேற விலகி இருந்தோம். அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா திரும்ப தேடி வந்தாரு. நான் ஜீவன் உண்டாக்க வந்தேன்னாரு, இழந்து போனதை தேட வந்தேன்னாரு. ஏன்னா இந்த ஐக்கியத்திலிருந்து நம்ம கட்டாயிட்டோம். திரும்ப வந்து அப்படியே நம்மள அப்பா வந்தாரு அரவணைச்சாருங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டாரு. அதனால நான் உனக்கு இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, என்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு நீ சொல்லவே கூடாது. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாராட்டுவார், தீராட்டுவார், தாராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு சொல்ற புரியுதா? நான் ரசிக்கப்பட்டுட்டேன், பின் வாங்கி போயிட்டேன், திரும்ப பாவத்தை அறிக்கை பண்ணேன், திரும்ப ஆண்டு நினைச்சேன். இதெல்லாம் வந்து குப்பை மீட்டர், அது தவறான ஈரு, அதெல்லாம் தூர போட்டுரு. நீ தான் ஆண்டவர் விட்டு போயிடணும். அவர் உன்னை கைவிட போறதே இல்லை. ஏன்னா அது ஒரு கவனட், அதுக்கு பேரு புதிய உடன்படிக்கை. அவரு நீ எவ்வளவு தூரம் போனாலும் விட்டுருவாரு. அதுக்குதான் கெட்ட குமாரன் கதை வச்சிருக்கு. பண்ணியே தின்னு விட்டுருவாரு. ஆனா நீனா வரும்போது கட்டி பிடிச்சுக்கிடும். அதான் ட்ரினிட்டி லவ். ஆமென். இத மட்டும் நீ டேஸ்ட் பண்ணிட்ட, உன் லைஃப்ல சோர்வுங்கிறதே வராது. உன் லைஃப்ல வந்து உன்னை யாருமே வந்து கீழே கொண்டு வர முடியாது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த லவ்வை மட்டும் நீ கண்டுபிடிக்கணும். அதான் பவுல் சொல்லுவாரு, அந்த அன்பின் நீளம் ஆழம் அகலம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை நான் அறியணும் பாரு. எப்படி இப்படி அவரால் முடிஞ்சிச்சு. சோ அதனால உனக்கு லிங்க் வந்து இந்த ட்ரினிட்டி லவ்ல வரணும், இந்த யூத் லைஃப்ல. ஆனா அதற்கு மாறா வேற எதுலாவது வந்துட்டு அப்படின்னா உனக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும்.
நான் நிறைய பைபிள் வாசிப்பேன். என் லிங்க் பைபிள்ல தான் இருந்து, என் லிங்க் ஊழியத்துல இருந்து நிறைய பிரேயர்ஸ்ல எடுக்க போவேன். என் லிங்க் ஜெபிக்கிறதுல இருக்கும். நாங்க பால்டேனி படிக்கும்போது சனிக்கிழமை தோறும் ஒரு பாறையில போய் நேர் முழங்கால் போட்டு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். லிங்க் உள்ள இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் எதை உண்டாக்கிச்சுன்னா ஒரு காலகட்டத்துல ஒரு சோர்வு வந்துச்சு, ஒரு டிப்ரெஷன் வந்துச்சு. ஆனா என்னைக்கு இந்த லவ்வை கண்டுபிடிச்சோமோ அதுக்கு பிறகு பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது அல்லது ஊழியம் செய்யறது அது இயல்பா மாறிட்டு எஃபர்ட்லெஸ்ஸா மாறிட்டு. எஃபர்ட்லெஸ் அப்படின்னா தமிழ் என்னது அதுக்கு? சிரமமின்றி மாறிட்டு. அது தானா நடக்கும். அது ஏன்னா நம்மகிட்ட இருந்து ஜீவன் உண்டாகும் போது அது தானா நடக்க ஆரம்பிச்சு. அல்லனா நீங்க எடுத்து முக்கிட்டு கிடப்ப உன் காட்டு கீழாகாது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், நல்ல பிரேயர் பண்ணுவாங்க, கொண்டாடிட்டு சண்டை போட்டு கிடப்பாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க. ஆனா மாமனாரா வாங்க போங்கன்னு பேச தெரியாது. நல்ல ஊழியம் செய்வாங்க, ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச மாட்டாங்க. இங்க என்ன மிஸ்டேக் நடக்குன்னா அவங்க லிங்க் எங்க இருக்குன்னா மத கிரியையில இருக்கு. ஹாஸ்டல்லையும் அப்படிதான். நான் நல்ல அன்னைக்கு ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன், இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஒரு 10:30 போல ஒரு டீ போட்டு கொடுத்தானே அப்படின்னு. ஜபத்திலே தரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா போல. நான் என்னத்துல இருக்கேன்? 10:30 ஜபத்துல தரிச்சிட்டு இருக்கேன். நீங்க தரிச்சிட்டே இருங்க, பிள்ளைகளுக்கு டீ போட்டு கொடுத்தானே அப்படின்னு. அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு? அவங்க லிங்க் எதுல இருக்கு? செவத்துல இருக்கு தவிர லவ்ல இல்ல. அதான் ப்ராப்ளம். சபையிலும் இதான் பிரச்சனை. சபையில லிங்க் அவ்வளவு பணத்துல இருக்கும், எல்லாம் போதையில இருக்கும். என்ன போதைன்னா பதவி போதையில இருக்கும். அது ஒரு குவார்டர் அடிக்கிற மாதிரி, ஃபுல் குவார்டர் அடிக்கிற மாதிரி. அது போகாம இருக்க முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க லிங்க் எங்க இருக்கு? அந்த பதவியில இருக்கு. நான் உனக்கு இந்த சின்ன வயசுல 40 வருஷம் கண்டுபிடிச்சதை சொல்லித்தரேன். 100% லவ்ல ஆப்ரேட் ஆயிரு. ஆண்டவரோட லவ்ல நீ ஆப்ரேட் ஆனா மனுஷனோட நீ இப்படி வந்துருவ. அவன் உன்னை நேசிக்காட்டாலும் நீ என்ன செய்வ? நேசிப்ப. அவன் உன்னை கைவிட்டாலும் உனக்கு துரோகம் பண்ணாலும், இயேசு கிறிஸ்துவ நீங்க நல்லா பாருங்க, நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள், துரோகி ஆனார்கள். ஒரு சொத்து தான் வச்சிருந்தாரு, அதையும் எடுத்துக்கொண்டார்கள். இன்னும் உச்சகட்டத்துல பாத்தீங்கன்னா 42 பேருக்கு அவருக்கு ஹீல் பண்ணியிருந்தாரு. ஒருத்தரையும் பக்கத்துல காணல, பக்கத்துல யாருமே இல்லை. 12 சீடர்கள யோவானை தவிர எல்லாரும் ஓடிட்டாங்க. எதுவுமே அவரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, பிதாவே இவர்களுக்கு, இதுதான் டிவைன் லவ். இதுல நீ ஆப்ரேட் ஆகாத பட்சத்துல நீ ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவனாக மாறி போவாய். இந்த பையன் நல்லா பைபிள் வாசிப்பான், ஜெபம் பண்ணுவான், ஆனா அந்த அக்கா வீட்டுல போய் படுத்து கிடப்பான். புரியுதா? இவன் நல்ல பையன், ஆனா நைட் ஆனா செல்போன் எடுத்து யார்கிட்டயே என்ன செஞ்சிட்டு இருக்கான்? பேசிட்டு இருக்கான். ஏன்னா அவன் லிங்க் எங்க இருக்கு சொல்லுங்க? அந்த அக்காட்ட இருக்கு. கரெக்ட் அடிக்க உங்களுக்கு புரிஞ்சுட்டா? லிங்க்னா நல்லா புரியுதா? லிங்க் யார்கிட்ட இருக்கணும்? ஒத்த ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடாது. அதான் பிரச்சனை. ட்ரினிட்டிட்ட இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்தன். இந்த ஒத்த ஆண்டவர் தான் நம்ம சபை பிரச்சனை. அவரு கோபமா இருந்தாரு, டப்புன்னு இவர் சிலையில் வந்தாரு, ரத்தத்தை பார்த்தாரு, அப்புறம் மாறிட்டாரு. அந்த பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. இது ட்ரினிட்டி. என்ன பயங்கரமா நேசிக்காரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி தேவனை குறித்து அறிகிறதுல நீங்க வளரணும். இனிமே பைபிள் அதுக்கு தான் படிக்கணும். நான் இப்ப அந்த கண்ணாடி போட்டு படிக்கிறேன். பைபிள்ல அட்டகாசமா புரியுது. ஆனா யோனா கதை படிச்சுட்டு இருந்தேன். அவனை பலி செலுத்தல, நியாயப்பிரமாண காலத்துல தான் இருக்கான். பலி செலுத்தல, ஒண்ணுமே செய்யல, எதுவுமே செய்யல. அவர் சொல்றாரு, அவன் ஊழியக்காரன் டென்ஷன்ல இருக்கான். அவன் சூசைட் அட்டன் பண்ணல இருக்கான். புரியுது உங்களுக்கு? அவன் எதுல இருக்கான்? இந்த ஊர் அழியும், இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிட்டு இருக்கான். அவரு களத்துக்கு ஏன்பா இப்படி இருக்கான்னு சொல்லி அவனுக்கும் டீச் பண்றாரு. ஒரு கீழ்காற்று அனுப்புறாரு, மீனை அனுப்புறாரு. நம்ம ஆண்டவர் பாருங்க, நல்ல டீல் பண்ணி கடைசியில, தம்பி டீ குடி, ரொம்ப டென்ஷன் ஆகாது அப்படிங்காரு.
என்ன ஆண்டவரே, நீ எனக்கு தெரியும், நீடி சார்ந்த இறக்கம் உள்ளவர், அழிப்பேன் பேரு அழிக்க மாட்டீரு, கடைசியில பாய்ச்சாரன் நான் தான் அப்படி ஒரு கோடைச்சவரில் ஏறி உட்காந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ஏய் இருடா சொல்லிட்டு என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஜனங்களுக்காக பரிதவியாமல் இருப்பேன் அப்படின்ட்டு தான் நம்ம ஆண்டதான் லவ்வுங்கிறோம். நீங்க ஒவ்வொரு தீர்க்க தரிசன புக்கையும் நீங்க இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடும். உச்சகட்டத்துல புதிய ஏற்பாட்டுல குமாரனாவ அவரே அனுப்பி வைக்கிறாரு. நான் எவ்வளவு தூரம் நேசிக்கங்கிறத ப்ரூவ் பண்றேன். அதையும் நம்ம ஆட்கள் பாவம் பாவின்னு சொல்லி கொண்டுட்டாங்க. சோ உங்க கண்ல இருந்து செதில் விழணும். என்ன மடத்தனமா நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்காரு. அது ஹார்ட்லையும் மைண்ட்லையும் அப்படியே. இது நான் சொல்றது உனக்கு ஒரு புது காரியம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஊருக்கு இப்படி சுத்தி போறாங்க, யூட்டர்ன் அடிச்சு இப்படி போறான்னு செய்ய, பைக்ல நீ ஏதாவது ஒரு வாலிப போய் எதுக்கு இப்படி போனோம், குறுக்க போக மாட்டேன், ஒரு லேச ஒத்தட தடம் போடுவோம். 2 பேர் போனவனே 3வது காரையும் நினைச்சுவான் போவான். கொஞ்ச நாளையில அதுல புல்லு முளைக்காது, என்ன விழுந்துரும், பாதை விழுந்துரும். அப்புறம் நீங்க பார்த்துன்னா அது நல்ல ஒரு ரோடாவே மாறிடும். பார்த்திருக்கீங்களா? இதே மாதிரி இருந்தா இப்போ நான் உன் மைண்ட்ல சொல்றத புதுசா தெரியும். ஆனா நீ டெய்லி அதை திங்க் பண்ணணும். காட் இஸ் லவ், காட் இஸ் லவ், அவர் என்ன நேசிக்காரு. சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் என்ன மடத்தனமா நீ இதை திங்க் பண்ண 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 உன் மைண்ட் மாறி லவ்ல நீ ஆப்ரேட் ஆகி உனக்குள்ள ஜீவன் உண்டாகும். நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதமாயிரும். ஒருத்தரை கூட நீ உன் மைண்ட்ல கேவலமா நினைக்க மாட்டேன். ஏன்னா கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே, பவுல் அப்படிதான் எழுதுறாரு. அதனால உனக்குள்ளேயும் ஜீவன் வந்துடும். அல்லேலூயா. அந்த ஜீவன் உன் வாழ்க்கையை மாத்திரும். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி விடுவித்தீரே, எனக்கு விடுதலை ஓடு ஓடு. நந்தியா 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 நந்தியா. நடக்கும்போது என்னோடு இருக்கின்றீ, நடக்கும்போது உடவே வருகின்றீ, மூழ்கி போவதில்லை, மூழ்கி போவதில்லை. நமக்கு தாயை பார்த்து நமக்கு நிறைய எங்க அம்மா என்னை ரொம்ப நேசிப்பாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அப்படித்தானே? தாயை உண்டாக்குன ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. அது நம்ம நிறைய நேரம் மறந்துருந்தோம். அப்போ அவர் எவ்வளவு பாசமா இருப்பாரு. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ளி, நீர் என்னை மறப்பதில்லையே, உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ளி. நந்தியா நந்தியா. தண்ணீரில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றீ, அத்தினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். தூக்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஃபாதர் தான் இப்படி பாட்டு எழுதுறாரு. இல்ல பழைய பாட்டுலாம் நீ எடுத்து பாத்தீங்கன்னா, நான் அன்னைக்கு ஒரு பாட்டு பார்த்தேன். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்து அப்படின்னு என்ன இருக்குன்னா, அப்படி பிரமிச்சு பார்க்கணும். பேரன்பின் பிரவாகத்தை. பயங்கரமான பாட்டு அதெல்லாம். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இன்னொரு பாட்டு இருக்கு, நீங்க வந்தவுடனே படிச்சீங்க. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கு
மாறிடா அவரு மாற போறதில்ல. புரியுதா? அதனால உன் வாழ்க்கையில இந்த பேக் ஸ்லைடன் பின்வாங்கி போயிட்டேன், அந்த பியாச்சிக்கே இனி இடமே கிடையாது. ஏன்னா அவரு கைவிட போறதே இல்லை. கைவிட தெரியாத தேவன். உன் மைண்ட் ரினிவல் ஆகணும். இதுல தவறா நிறைய படிச்சிருக்கோம். நான் 40 வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சத உனக்கு 10 நிமிஷத்துல இந்த புளிஞ்சி சாறு மாதிரி தரேன். காட் இஸ் லவ். அதுல நீ லிங்க் ஆயிரு. அவர் என்ன பயங்கரமா நேசிக்கிறார். இதுக்கு மேல நேசிக்க முடியாது. அந்த மாதிரி என்னை நேசிக்கிறார். எனக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். சொந்த குமாரனை கொடுத்தவரு வேலை தருவாரா தரமாட்டாரா? மனைவி தருவாரா தரமாட்டாரா? தந்துட்டாரா? மனைவி பார்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லு இல்லையா? அதனால நான் பார்க்கல. சொந்த குமாரனையே கொடுத்தவர் உன் வியாதியை குணமாக்குவாரா குணமாக்க மாட்டாரா? குணமாக்கிட்டாரு. சொந்த குமாரனையே கொடுத்தவர் உன் கடனையும் அடைப்பாரு, பற்றாக்குறையும் இடிச்சுவாரு. நீ இதுல கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல இருக்கீங்க. இதுல மிஷினரிகள் வர்றது ரொம்ப நல்லது, குருவானல் வர்றது நல்லது, நிறைய படிச்சு IAS IPS ஆகுறீங்க நல்லது. எனக்கு இன்னைக்கு ஒரு ஆசை வந்துச்சு, உங்கள சிலர் ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுக்கிறவனா வரணும். ஆமேன். பெரிய பணக்காரனா வரணும், கிறிஸ்தவ பணக்காரனா, இந்த லவ் தெரிஞ்சவனா வரணும். புரியுதா உங்களுக்கு? அப்படி அந்த ஊருக்கு இறங்குறீங்க, பள்ளியிடம் மோசமா இருக்கு, அப்படி பைக்கில் கையை விட்டு ஒரு 2 கோடி ரூபா இருக்கு, இந்த பள்ளியிடத்தை என்ன செஞ்சிருங்க, மாத்துங்க. அல்லேலூயா. அப்படி நீ மாறணும், அப்படி விரும்பணும். இந்த பண்டாரம் பரதேசி பைபிளில் அவளும் பணம் வைக்கிறது பாவண்டு பிரசங்கம் பண்ணி 50 வருஷமா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் பணம் கிடையாது. எல்லாம் பரலோகம் சொல்லி சொல்லி இங்க கஞ்சி துவையல் புழு ரப்பர் செருப்புட்டே பிரசங்கம் பண்ணி, இப்போ ஒரு ஃபேன் போடணும்னாலும் ஒரு பணக்காரன் போய் இருக்கணும். நம்மகிட்ட காசு இல்லாம ஆக்கிட்டாங்க. அதனால கொஞ்சம் பேர் இதுல TNPSC எழுதுறது ரொம்ப நல்லது, அதையும் தாண்டி நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு சாட்சி சொன்னது, தம்பி திருச்செந்தூர்ல வேலை பார்க்கிறவன் இன்னொருத்தன் ஏனோக்கு மெட்ராஸ், திருப்தி அடையாதே. நீ கையில விட்டு பைக்கில கைய விட்டு எடுக்கும்போது அப்படி நீ மாறணும். அந்த தேவை உன்னை கலங்கடிச்சு நீ விரும்பாம தர முடியாது. இதான் பெரிய பிரச்சனை இங்கதான் இருக்கு. 38 வருஷம் ஒருத்தன் வியாதியா கிடக்கான். அவன்கிட்ட கேட்காரு, do you want to be well? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன் விருப்பம் இல்லாம கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாம் லவ்ல ஆபரேட் ஆகுறது. அதனால இந்த 80 பேர்ல ஒரு 50 பேர் பணக்காரனா வரணும். ஆமென். பிறருக்கு கொடுக்கக்கூடிய, அதனாலதான் ட்ரினிட்டி லெவலில் லிங்க ட்ரினிட்டியை பார்த்தீங்கன்னா பிறருக்கு தான் கொடுக்கும். குமாரன் பிறருக்கு, ஆவியானவர் வரங்களை பிறருக்கு. நீ உன்கிட்ட பணம் வரும்போது அடுத்தவனுக்கு கொடுக்கணும், ஒரு ஊரை வாழ வைக்கணும். இந்த மாதிரிலாம் நமக்கு திங்கிங் கிடையாது. அதுக்கு காரணம் தவறான இறையியல். பணம் இருக்கக்கூடாது, பண ஆசைதான் தப்பு. பணம் கண்டிப்பா என்ன செய்யணும், வேணும். குறைவில் திருப்தி அடையாதீர், அப்பந்தான் உனக்கு ஆண்டவர் பணம் தர முடியும். உங்க மைண்டை நீங்க மாத்திதான் ஆகணும். TNPSC எல்லாம் எழுதுறது நல்லது, என்கிட்ட தெரிஞ்சா உங்களுக்கு இன்னும் கோச்சிங் கொடுக்கணும். எப்படி கூடுதலா நீங்க பணம் சம்பாதிச்சு இந்த கிராமத்து இளைஞர்களை இன்னும் முன்னேறல நம்ம செய்யலாம். நீங்க பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. நாங்க கடந்த நாட்கள்ல ஒரு சர்வே எடுத்தோம். 100 மாற்றுத்திறனாளிகளை கண்டுபிடிச்சு போர்வை கொடுக்கணும்னு நானே வந்தேன். என் கண்ணுல இருந்தே கண்ணீர் வந்துட்டு புதூருக்கு வந்தேன். முதலூர் பக்கம் ஒரு பையனை அந்த முதல் என்ட்ரன்ஸ்ல காலில் கயிறு போட்டு கெட்டி போட்டிருக்காங்க, நாய் மாதிரி. ஏன் அப்படின்னா 7ஆம் படிக்கும் போது அவனுக்கு வியாதி வந்திருக்கு, அப்புறம் பள்ளியிடத்துக்கு போக முடியல. எங்களை கண்ட உடனே ஒரு ட்ரெஸ்ஸை போட வச்சு நான் ஒரு போர்வையும் ஒரு 1/4 கிலோ அல்வா பாக்கெட்டும் கொடுத்தேன். இந்த அம்மா சொல்லிச்சு, ஒரு சக்கரை நாற்காலி வாங்கி தாங்க ஐயா, என் பையன் பள்ளிக்கூடத்துக்கு போவான் அப்படின்னு. கிட்டத்தட்ட 45 பேர் முதலூரை சுற்றியே இருந்தாங்க. எல்லாம் கஷ்டப்படுறார்கள்.
இன்னும் நம்முடைய சமுதாயம் முன்னேறல. இங்க வந்திருக்கிறேன் நீங்க எல்லாம் உங்க ஊர்ல ஒரு 4-5 பேர், அவ்வளவுதான். கம்ப்ளீட்டா இன்னும் சமுதாயத்துக்குள்ள இந்த மாதிரி லவ்விங் மேட்டர் எல்லாம் இறங்கவே இல்லை. இங்க வந்து இன்னும் உதவி கிடைக்கப்பெறவில்லை, இன்னும் கஷ்டப்படுறாங்க. நேற்று அந்த மாற்றுத்திறனாளிக்கு நாங்க ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தோம். 16 வருஷம் சின்ன குழந்தையா இருக்கு, 16 வருஷம் நடக்கவே இல்லை, அப்படியே இருக்கு. ஆனா அந்த தாய் வந்து அவ்வளவு அழகா பராமரிக்கும். கை மொத்த நீளமே இவ்வளவுதான் இருக்கும், இந்த பருமன்ல இருக்கும், பேம்பர் போட்டு. எனக்கு அதுல டச்சான பாயிண்ட், அந்த தாய் இந்த பிள்ளைய கைவிட மாட்டேங்குது. தாயை உண்டாக்குன ஆண்டவர் என்ன கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உன் மைண்ட் அதுல வந்துடணும். இந்த பாவத்தை அறியும், இந்த குப்பையெல்லாம் என்ன பேசாதங்க பிரசங்கங்கள்ல. உங்க மைண்ட்ல வந்து லவ், ட்ரினிட்டி லவ் வந்துட்டுனா ஜீவன் உண்டாயிரும். அது மரணத்தை விழுங்கும். எவ்வளவு ஒரு பலவீனம் இருந்தாலும் அது விழுங்கிரும். என்னையால நின்று பேச முடியாது. எனக்கு 3 நாளா வந்து இருமல். இன்னைக்கு காலையில கூட ஜேடிகே டிவில ஒரு 2 hours பேசிட்டு இருந்தேன். அங்க போய் நிற்பேன், இப்ப கூட இருமல் வந்துச்சு, போயிடும். நீங்க ஜீவன்ல இருந்தீங்கன்னா மரணம் உங்களுக்கு ஆப்ரேட்டே ஆகாது. நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. அதே போலதான் பற்றாக்குறை உனக்கு வராது. ஆனா அவன் மைண்ட் விசாலமாகணும். நீ பைக்கில் கை விட்டா என்னைக்கு வந்து 1 கோடி ரூபாய் செக் எழுதுறதுக்கு அவனுக்கு அத்தாரிட்டி வருதோ அப்பதான் எனக்கெல்லாம் திருப்தி. அல்லேலூயா. என்ன அவன் என்ன 100 ரூபாய் காணிக்க போடுறவன தான் இருக்கான். அல்லேலூயா. நீங்க மாறணும். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நீங்க ஒவ்வொருத்தனும் அப்படி மாறும். உனக்கு ஒரு வெறி வரணும். 200 வருஷத்துக்கு முன்னாடி 2000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சர்ச்சு கட்டுறான். ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு 10க்கு 10ல ஒரு சர்ச்சை வட இந்தியாவில் கட்ட முடியல. அப்படியே கட்டினாலும் இடிச்சு போட்டு போயிடுறான். ஏன்? அந்த இயேசுநாதரும் அந்த ஆவியானவரும் அந்த பிதாவானவரும் எங்க போறாங்க? கணிசன். அந்த கோயிலை இடிக்கும் போது ட்ரினிட்டி எங்க உட்கார்ந்துருக்காங்க? தம்பி சொல்லுங்க, பிசப்பு சொல்லுங்க ஐயா, சௌக்கியபுரம் பிரதர். RSS காரங்க அதை உடைக்கும் போது ட்ரினிட்டி எங்க உட்கார்ந்துருந்தாங்க? கணிசன் சொல்லு. அதோட முடிக்க போறோம். எங்க இருந்தாங்க? ஏன் இன்னைக்கு அடிச்சுட்டு போறான்? அப்படி ஆதி திருச்சபையில அடிச்சாங்க. சவுல் வந்து என்ன செஞ்சாரு? துன்புறுத்தினாரு. நடு ரோட்ல என்கவுண்டர் பண்ணார் ஆண்டவர். முள்ளில் உதைக்கிறது உனக்கு. ஏன்னா அங்க ட்ரினிட்டிய பார்க்கான். ஸ்தேவான் உட்கார்ந்து பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறதையும் ஆவியானவர் அவன் மேல வர்றதையும் லிட்டரலாவே எழுதியிருக்கு. 3 பேரும் வந்தாலே ஜீவன் வந்துடும். ஜீவன் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் காட் வந்துடும். தேவ பிரசன்னம் வரும்போது நம்ம பாடி ஆஃப் கிரைஸ்டா மாறிடுவோம். ஒன்னஸ் வந்துடும். அப்ப யாராவது ஒன்னி அடிச்சா யார் அடிச்ச மாதிரி? ட்ரினிட்டி அடிச்ச மாதிரி. அதனாலதான் அவன் மத்தியானமே அவனை என்கவுண்டர் பண்ணிட்டாரு, மாறிட்டான். சபைகள்ல இப்படி ஒரு மனம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சபையை அடிக்க முடியாது அவன். அல்லேலூயா. அது எங்க லிங்க் ஆகுது? லவ்ல தான் லிங்க் ஆகும். நம்ம மணியில லிங்க் ஆகிறோம், நம்ம அந்தஸ்துல லிங்க் ஆகிறோம், நம்ம அதிகார போட்டியில போய் சண்டை போட்டு கிடக்கும். அங்க ட்ரினிட்டி ஒர்க் பண்ண முடியாது. ஆக்டிவேஷனுக்கே வரமாட்டார், அமைதியா இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். கணவன் மனைவி அப்படிதான். கணவன் நல்ல ஊழியஞ்சுவாரு, ஆனா காட்டுல லவ் இல்லை அப்படின்னா லிங்க் ஒர்க் அவுட் ஆகாது. அங்க போட்டிருக்கு ஆவியானவர் துக்கப்படுவார் அப்படின்னு. அவர் சோகமாயிருவாரு, வேலை பார்க்க மாட்டாரு. ஆனா நீங்க லவ்ல ஆபரேட் ஆக வெறித்தனமான லவ் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பற்றாக்குறையை அப்படியே புடுங்கி போட்டுரும். நேசம் வரும்போது குற்றம் சொல்றதே இருக்காது, கட்டி பிடிக்கிறதும் அரவணைக்கிறதும் தான் இருக்கும். ஜீசஸ் அப்படிதான் இருந்தாரு. 100 ஆடுல 1 ஆடு விளைஞ்சு போச்சு. நம்ம என்ன செய்வோம்? நீ வந்துட்டு நீ விளங்குவியா? நீ போவியா? வெளியே கிளாஸ் விட்டு வெளியே போவியா? போ, கேட்டு விட்ட போ அப்படி அப்படிதானே. ஆனா அந்த மேப்பன் என்ன செஞ்சாருன்னா தோல் தூக்கி போட்டு கொண்டாடுறாரு.
ஆடு தொலைஞ்சிச்சு, இணைஞ்சிட்டு கிடைச்சு 10 நாணயம் இருந்துச்சு. 10 நாணயம் ஒண்ணு கிடைச்ச உடனே அந்த அம்மா வீட்டுல தட்டுது, ஒவ்வொரு வீடு வீடா போய் ஒரு நாணயம் இணைஞ்சிட்டு கிடைச்சிட்டு. அப்பா வீட்டிலே சப்பா வீட்டிலே கொளுத்த கண்ணுண்டு, அப்பா வீட்டிலே அங்கே ஆனந்தம் ஆனந்தமே, நடன களிப்புண்டு அப்பா வீட்டிலே, அப்பா வீட்டிலே ஏசப்பா வீட்டிலே. இதுதான் ட்ரினிட்டி கொண்டாட்டம். அந்த அப்பாங்கிறது பிதாவை குறிக்கிறது, பொண்ணு ஆவியானவரை குறிக்குது, இந்த மேய்ப்பன் இயேசுநாதரை குறிக்குது. அவர்கள் நம்மளை வச்சு கொண்டாடுறாங்க. என் பையன் திரும்ப வந்துட்டான். பிரியமானவர்களே, உங்கள் கண்ணு திறக்கப்பட்டு உங்கள் லிங்க் வந்து உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே ஒன்றா ஜாயிண்ட் ஆகி ட்ரினிட்டிட்ட ஜாயிண்ட் ஆகி பிறகு உங்கள் கணவன் மனைவியாக ஜாயிண்ட் ஆகி திரும்ப திருச்சபையாக நம்ம ஆராதிக்க வருவோம் என்றால் அங்கே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். அதை யாருமே டச் பண்ண முடியாது. நாம் ஒரு உடன்படிக்கை பெட்டியாக மாறி போவோம். அந்த பிரசன்னத்துக்குள்ளே எதை கொண்டு வச்சாலும் அது பூ பூத்து கனி கொடுக்கிறதாக மாறும். ஆண்டவர் உங்களை அப்படி எதிர்பார்க்கிறார். சாதாரண இந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்பாதீர்கள். எனக்கு தேவை டாட்டா, கிறிஸ்தவ டாட்டா, கிறிஸ்தவ அம்பானி, கிறிஸ்தவ ரிலையன்ஸ் ஓனர், பேர் என்னது? இன்னொருத்தன் அமெரிக்காவில் இருக்கான், இப்போ புது பணக்காரன், பேர் மறந்துட்டேன், எலன் மஸ்கு. இப்போ என்கிட்ட எலன் மஸ்கு இருந்ததுன்னா நான் இந்தியாவில் ஒரு 3 மாநிலத்தை வாங்கி ஆண்டவர் பற்றி சொல்லிடுவேன். அல்லேலூயா. ஈஸிலா ஒரு ஊரை டக்குன்னு 10 கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டு பிறகு ஒரு சர்ச்சை கட்டி எல்லோரும் வர சொல்லிட வேண்டியானே. ஏன் போட்டு மண்டே உடைப்பானே. நார்த் இந்தியாவுக்கு போனோம், இந்த ஏக்கர் எவ்வளோன்னு கேட்கணும். ஒரு 1000 ஏக்கர் வாங்கி போடு, அவ்வளோ ஏறும். இப்படி நம்ம மாறணும். ஆமேன். ஏன் 200 அப்படி தானே வந்திருக்காங்க. முதல்ல ஒரு 6 ஏக்கர் ஒத்தாள நின்று வாங்கி போட்டு போயிருக்கான். பிறகு வந்த ஆட்கள் தான் பிரசங்கம் தவறா பண்ணி கொண்டுட்டு போயிட்டான்னு. புரியுதா உங்களுக்கு? ஒத்த ஆள் 200 வருஷத்துக்கு முன்னாடி 6 ஏக்கர் வாங்கி தான் முதல்ல இருந்துச்சு. ஆனந்தபுரம் அப்படி தான் வந்துச்சு, ரேடியஸ் ஏர் வாங்கி போட்டது. இதுவும் அப்படி தான் வந்துச்சு. அப்படியே பிசாசு என்ன செஞ்சிட்டான்னா பிரசங்கியார் வடிவத்தில் வந்துட்டான். பணம் வச்சிருந்தா பாவன்னு பிரசங்கம் பண்ணி தொலைச்சிட்டான். நானும் என் பிள்ளையும் ஒரு வேலை பார்க்கவும் திருப்தி ஆயிடுது. போதும். உங்கள் கண்ணு திறக்கப்படணும். உங்கள் லிங்க் எங்கே இருக்கணும் சொல்லுங்க. இப்போ லவ்வில் இருக்கணும். எந்த லவ்வில் இருக்கணும்? ட்ரினிட்டி லவ்வில் இருக்கணும். திருத்துவ தேவனின் அன்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் உனக்கு கோயிலுக்கு வரும்போது பிதாவுக்கும் குமாரனுக்கும் இந்த லிங்க் உண்டாக்கி பார்க்காங்க. சர்ச்சிலே லிங்க் இல்லை, அதனால உனக்கு லிங்கே கிடைக்கல. அதுதான் பிரச்சனை. முழங்கால் படிடும் நேராயிட்டு. கால்சம் பண்ணியாச்சா? கால்சம் பண்ணியாச்சா? அப்படி 10 மணிக்கு உங்களுக்கு சோறு தர்றத பாவத்தை எங்களை மன்னிச்சுக்கிடுங்க. அடுத்த மாதத்துலேருந்து தவறு நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நினைக்கிறது. நமக்கு ஆண்டவர் அந்த பவரை கொடுத்துருக்காரு. மிருகங்களுக்கெல்லாம் இது கிடையாது. அதாவது கண்ணை மூடி ஆண்டவர் அன்பாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நீ கற்பனை பண்ணி அதை டெய்லி நினச்சி பாரு, உன் மைண்டு மாறும். தாவீது அடிக்கடி அதை செய்கிறான். கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்ய மாட்டேன். அவன் கண்ணை மூடும் போதெல்லாம் லெஃப்ட் சைடு ஆண்டவர் நிற்கிற மாதிரி அவன் கற்பனை பண்ணுறான். பெரிய படம் வர்ற மாதிரியும் 10,000 பேர் வந்தாலும் சரி நான் பயப்படேன் அப்படிதான் கற்பனை பண்ணுறான் மெடிடேஷனில். எதை மெடிடேஷன் பண்ணுறானோ அவனுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் இப்போ கண்ணை மூடி நீங்கள் எப்படி வரப்போறீங்க ஒரு 20 வருஷத்துலேருந்து கற்பனை பண்ணுறீங்க. சரியா? ஒரு 1000 பேர் 5000 பேருக்கு வேலை கொடுக்குறவனா வரணும். செக்கு நிறைய எழுதுறவனா நம்ம என்ன செய்யணும்? வரணும். ஒரே செக்கில் 10 சர்ச்சு கட்டுற மாதிரி நீ காசு கொடுக்குறவனா மாறணும். அல்லேலூயா. 100 ரூபா தாங்க, 500 ரூபா தாங்க, இந்த சுவாலியெல்லாம் விட்டுறணும். ஒரே செக்கில் கண்களை மூடி கற்பனையில் திங்க் பண்ணிப்பார், ஒரு இமேஜ் பண்ணிப்பார்.
உன்னைய நீனே கற்பனை பண்ணிப்பாரு உன் மைண்டில். உன் கூட இயேசுநாதர் நிற்கிற மாதிரி, உன்னை அரவணைக்கிற மாதிரி பாரு. கலங்காதேன்னு அவர் சொல்றத காது கொடுத்து கேளு. சிலுவையில எல்லாம் முடிச்சிட்டேன் தம்பி, கவலைப்படாதங்க. வாழ்க்கையில பேக் ஸ்லைடிங் இந்த பேச்சுக்கே இனிமே இடம் கிடையாது. உன்னோட அவர் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணிட்டார். நீ தேசத்தை அசைக்கக்கூடியவனா நீ மாறணும். 100 வருஷம் செய்ய முடியாதத நீ செஞ்சிடலாம். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீ லவ்ல ஆப்ரேட் ஆகணும். நீ லவ்ல வந்துட்டா மற்றவனை நீ அவமானமா எண்ண மாட்ட, உனக்கு பொறாமை வராது, மற்றவனை குறை சொல்றது வராது, மற்றவனை போட்டு தாக்குறது மாட்டிருந்து வெளியே. அன்பு திரளான பாவங்களை மூடும், அன்பு தீங்கு நினையாது, அன்பு புறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அன்பு சினம் கொள்ளாது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் செய்யும். அதனால நீ இந்த லவ்ல லிங்க் ஆகுறதுக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரை இன்னும் அறியணும்னு விரும்பு. அதுக்கு தான் பைபிள் படிக்கணும், வெறித்தனமா படிக்கணும். அந்த லவ்வை படிக்கிறது, தேவனோடு இப்படி தனித்து உட்கார்ந்து மெடிடேட் பண்ணிப்பார். ஒவ்வொரு வசனத்தையும் கற்பனையில வச்சு வச்சு பார். இந்த தேவ அன்பை ஆவியானவர் நம்ம ஆவியில போடுறார். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னம். இன்னொருக்கா படிக்கலாமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. Father God, I will bless the youth. நான் இந்த இளைஞர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேசத்திலே ஆண்டவரை இவர்கள் பழுகி பெருகட்டும். ஆண்டவர் இடம் கொள்ளாமல் மட்டும் பெருகட்டும். 10 ஆண்டு 20 ஆண்டு கழித்து இவர்களிலே பெரும் பணக்காரர்கள் உண்டாகட்டும். ஆண்டவர் அவர்கள் எங்கள் தேசத்தை உம்முடைய சுவிசேஷத்தினால் அசைக்க போகிறபடினாலே ஸ்தோத்திரம். கட்டிடங்கள், நிறுவனங்கள், பில்டிங்ஸ், ஃபேக்டரி, தொழிற்சாலைகள், ஆண்டவரே நீர் என்னெல்லாம் கனவு கண்டீரோ அதெல்லாம் இவர்கள் மூலம் நடைபெறும்படி இயேசுவின் நாமத்தில் பேசுகிறோம். ஊர் ஊரா வாங்கி வாங்கி உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும். ஆண்டவரே 10 சர்ச்சு 100 சர்ச்சு வட இந்தியாவில் கட்டக்கூடிய உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சுமார் 2 மணி நேரம் நாம் கர்த்தருடைய பாதபடியில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் உலகத்தையே கலக்கிறவர்களாக உங்களை பயன்படுத்த அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் எங்களுடைய திருச்சபையிலே வந்து இப்படி கூட்டத்தை நடத்துவது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இத்தனை வாலிபர்கள், இளைஞர்கள் எங்கள் மத்தியில் திருச்சபைக்கு வந்திருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். ஆகவே ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்துடைய பொறுப்பாளர்கள், அருமையான செய்தி கொடுத்த அருமையான சார் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் அன்பின் நகரம் சேகரத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் உங்களுடைய வாலிப பருவத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மென்மையான உயர்வுகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். ஆகவே கர்த்தர் யோசுவாவை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அருமையான சார் அவர்கள் லிங்க் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஆண்டவர் சார் அவர்கள் நம்மளோடு கூட பேசினார்கள். ஆகவே நாம் லிங்க் ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஒரு இணைப்பு, பிணைப்பு,
ஐக்கியம் இருக்கிற பொழுது நிச்சயமாகவே யோசுவா எப்படி ஆசீர்வு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தபடியினால் யோசுவாவுடைய வாழ்க்கை கானானுக்குள் பிரவேசிக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார், மேன்மை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார். அதுபோல இந்த இளம் பிராயத்திலே உங்களுடைய இணைப்பு, பிணைப்பு, ஐக்கியம் கர்த்தரோடு, வேத வசனத்தோடு, ஆலயத்தோடு, கர்த்தரோடு உங்களுடைய பிணைப்பு, இணைப்பு இருக்கின்ற போது நிச்சயமாகவே யோசுவாவை உயர்த்தின ஆண்டவர், வல்லமையாய் பயன்படுத்தின ஆண்டவர் உங்களுடைய இளம் பிராயத்திலும் கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்தி உங்களை தலை சிறந்த நல்ல ஒரு உயர்ந்த பொறுப்புகளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி சபையாராக வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஆண்டிலும் இந்த 2வது மாதத்தில் ஆண்டவரே ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலமாய் ஆண்டவரே இந்த வாலிப ஆண்களுக்கான இந்த கூடுகை எங்களுடைய அன்பின் நகரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் நடைபெறுவதற்கு தேவன் கிருபை கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அழைத்து வந்திருக்கின்ற யோசுவாவை போல, கிதியோனை போல, தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை போல வந்திருக்கின்ற அருமையான இளைஞர்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாழ்வு பருவத்தை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர், என் வாழ்க்கை ஆசீர்வதியும் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை உம்மோடு கூட இணைத்து பிணைக்கப்படுவதற்கு, ஐக்கியப்படுவதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வாலிப பிராயம் முது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, முது பிள்ளைகள் எதிர்பார்க்கின்ற ஆண்டவரே நன்மைகளை முது பிள்ளைகளுக்கு நிறைவாய் தாரும். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர், யோசுவாவோடு கூட இருந்த ஆண்டவர் தானியேலை ஆண்டவரை பாபிலோன் தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தினது போல அருமையான எங்களுடைய பிள்ளைகளும் எங்கு இருந்தாலும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க, எங்களுடைய தேசத்தின் உயர்ந்த பதவியிலே ஆண்டவரை பிள்ளைகள் அமர்த்தப்பட ஆண்டவர் முது பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் ஆண்டவரை முன்னின்று நடத்துகிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கொடுத்து தொடர்ந்து நடத்துவீராக. செய்தி கொடுத்த சார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்காக, வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவர், நாங்கள் சபையராக அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து முது பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.